ஒவ்வொரு ஞாயிறும் என்றும் மிக சிறப்பான மதிப்பிற்குரிய நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் நம்முடைய அறிவில் ஏற்பட்டுள்ள மயக்கங்களை நீக்கி தெளிவை உண்டாக்க விளக்கம் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வகையில் இன்று நமக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்க வந்திருப்பவர் கூடலூர் பேராசிரியர் பாஸ்கர் ஐயா அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது பாஸ்கர் ஐயா அவர்கள் கடந்த 26 ஆண்டுகளாக தன்னை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு தொண்டாற்றி வருகின்றார்கள். அரசு துறையில் பொறியாளராக தொண்டாற்றி வருகின்றார்கள். கூடலூர் அறக்கட்டளையில் ஸ்மார்ட் துணைத் தலைவராக தொண்டாற்றி வருகிறார்கள். தமிழகம் முழுவதிலும் மனவளக்கலை வகுப்பு நடத்திய மிகப்பெரிய நீண்ட அனுபவத்தை உடையவர். இணைய வழியாகவே மனவளக்கலை அன்பர்களுக்கும் இதயங்களை தன்னுடைய நிதானமான, தெளிவான, ஆணித்தரமான விளக்கங்களால் மனவளக்கலையை பரப்பிக் கொண்டிருக்கும் பெருமைக்குரியவர். அத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களின் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய சந்தேகங்களை நீக்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக ஐயா அவர்களை வரவேற்று, ஐயா நீங்க அறிமுக உரை வழங்குவதென்றால் வழங்குங்கள் ஐயா. அதன் பின்பு நாம் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே தந்தைதான் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற என் சொத்தாச்சு. இந்த அரும் பெரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருபெயரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்வோம். ஆசான் அவர்களை வணங்கி அவர்களே சுகமாக நிரம்பி இன்றைய நிகழ்வை நிகழ்த்தி தர வேண்டும் என்ற உணர்வோடு துவங்குவோம். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, ஞானாசிரியர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வை அருமையாக வடிவமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐடி துறையை சார்ந்த நிர்வாக பெருமக்களே, இதை நிறைவாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க. சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் நம்ம இப்போ அம்மா அவங்க கவிதையில கூட சொன்னாங்க, மனிதன் மனிதனாக வாழுதல், மனதை இதமாக படைத்தவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்றான். மனம்ங்கிறது ஜீவகாந்த அலை தானே. அப்போ ஜீவகாந்த அலை எந்த அளவுக்கு நம்ம இடத்துல திணிவாக நிறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் இந்த மனதுல அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதுதான் நம்ம விளங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த மனம் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்படிதான் அதுல இருந்து வரக்கூடிய எண்ணங்களும் வெளிப்படுது. அப்ப எண்ணங்கள் போல வாழ்க்கை அப்படின்னா, எண்ணம் நல்ல எண்ணங்களாக வரணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தெளிவும் துணிச்சலும் வேணும் இல்லையா? அந்த தெளிவையும் துணிச்சலையும் ஒரு நம்பிக்கையையும் கொடுக்கக்கூடியது நம்மகிட்ட தேவையான அளவுக்கு ஆற்றல் இருந்தா மட்டும்தான் முடியும். அந்த தேவையான அந்த உயிர் சக்திய, அந்த சிவகாந்த ஆற்றலை எப்படி நம்ம உடம்புக்குள் பெருக்கி திணிவுபடுத்தி வைத்துக் கொள்றது என்கிறதுதான் மனவளக்கலை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ மனவளக்கலையில நாம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மனதை வளமாக வைத்துக் கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே, மனதனுடைய தெளிவு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னாலே வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடித்து விடலாம். அப்படிங்கிறதுனாலதான் மனதின் தெளிவு எதுவோ அதுதான் மனிதனுடைய தெளிவு, மனதின் மாண்பு எதுவோ அதுவே மனிதனின் மாண்பு, மனதின் உயர்வு எதுவோ அதுவே மனிதனின் உயர்வு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா மகர்ஷி அழகா சொல்றாங்க, இந்த தெய்வம், உயிர், சிவகாந்தம், இந்த 3 விஷயத்தை பத்தின ஒரு தெளிவு இல்லாமதான் உலகம் திகைத்து சிக்கலேற்றதுன்னு சொல்றோம். அந்த 3 மறைபொருட்களையும், இந்த மனம், காந்தம், உயிர், இந்த 3 காந்த நிலைகளை பற்றியும் இந்த 3 மறைபொருட்களை பற்றியும் நம்ம முழுமையாக விளக்கி கொள்கிற போதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் தெளிவாகும்.
அதுல மிகப்பெரிய சிக்கலாக சொல்றது மனிதன் மனிதனை உணர்ந்து கொள்ளாதது, மனிதனுடைய மதிப்பை மனிதன் அறிந்து கொள்ளாதது அப்படின்னு சொல்றது. பாருங்க, ஒரு சாதாரண செடி கூட எவ்வளவு தூரத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது. சாமி அழகா ஒரு பாடல் சொல்றார், கல்லும் மரமும் மௌனமாய் நின்று பயனாகும் போது சொல்லும் கருத்துமுடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமுதாயத்தை மறக்க வேண்டும். அடுத்த வரை சொல்றார் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஆசைதனை ஒழிக்கவென்று எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அந்த நிலைக்கு நம்ம எங்க போறோம்? பிறர் மட்டும் இவர் கொப்ப வினையாற்றி உயிர் வாழ விரும்புகின்றார், இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுவோர் அரிதறிது, எவ்வாறு உய்வோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப மத்தவங்க எப்படி நமக்கு ஒத்ததாக இருக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அது போல நாம மற்றவர்களுக்கு ஒத்தவர்களாக மாறணும் இல்லையா? இந்த மாற்றம் தான் இங்க அடிப்படை. அப்படி மாறுறதுக்கு ஏன் முடியல அப்படின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஈகோ, ஒரு தன்முனைப்பு இருக்கு இல்லையா? தன்னை முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரு முனைப்பு இருக்குல்ல, இந்த முனைப்பு நிலைதான் என்ன பண்ணுது, மற்றவர்களோட நம்மளால இணக்கமா இருக்க முடியாம போகுது இல்லையா? அப்ப அந்த மனம் முனைந்து நிற்காம அது தனிந்து நிற்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக தான் மனதினை தணிப்பதற்கு, மனதினுடைய எழுச்சி நிலையை அமைதி நிலைக்கு கொண்டு வருவதற்கான பயிற்சிகளாக நம்ம தவ பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். தவத்துல கூட சுவாமி கேட்டகரி வைஸா பிரிக்கிறார் பாருங்க. ஜீவகாந்த ஆற்றலை வரவாக்கிக்கிறதுக்கு சில பயிற்சிகள், அந்த ஜீவகாந்த ஆற்றலை உடலிலே தேக்கி இருப்பு வைத்துக் கொள்வதற்கு சில பயிற்சிகள், ஜீவகாந்த ஆற்றலை செலவாகாம குறைக்கிறதுக்கு சில பயிற்சிகள். அப்ப வரவை கூட்டி செலவை குறைச்சு இருப்பை அதிகப்படுத்தணும் இல்லையா? இந்த இருப்பினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் மனித வாழ்க்கை அமையுது. இப்போ பெரும்பாலும் உயிர் எங்கிருந்தோ வருது, ஒரு நாளைக்கு எங்கேயோ போகுதுன்னு வச்சுங்க. அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு இருப்பு நிலை இருக்குல்ல, இந்த இருப்பினுடைய அளவு எவ்வளவு, அந்த உயிரினுடைய இருப்பு தன்மையை நாம் உணர்ந்து கொள்கிற போது மனம் தெளிவு நிலைக்கு வரும். அதனால்தான் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் மகரிஷி பாடுறார். உயிரறிவை எப்ப நம்ம உணர்வாக பெற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பதான் மனம் தெளிவு நிலைக்கு வரும். அது வரைக்கும் தெளிவு நிலைக்கு வராது. அதான் எல்லாருமே சொன்னாங்க, உயிர்கள் எல்லாம் ஒன்றாமை உற்று பார்த்தால் இல்லையா? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஏதோ ஒரு வகையில உயிரறிவை பெறணும் அப்படிங்கறதுதான் மகரிஷியும் சொல்றாரு இல்லையா? இப்போ உயிரை உணர்ந்து கொண்டால், அந்த உயிரினுடைய இருப்பு நிலையை உணர்ந்து கொண்டால், அந்த உயிரின் அசைவு நிலையாக இருக்கக்கூடியது மனம் அப்படின்னும், உயிரின் இருப்பு நிலையாக இயக்க களமா இயக்கத்துக்கு மையமாக இருப்பது இறைநிலை என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப விரிந்தா மனம், ஒடுங்கினால் இறை. இந்த உயிருக்கும் இறைக்கும் மனமாக இருக்கக்கூடிய அலைக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருப்பது அது உயிர் மட்டும்தான். அதனாலதான் கண்ணுக்கு தெரியாத இறைநிலைக்கும் இங்க கருத்துக்கு எட்டக்கூடிய மனநிலைக்கும் இடைப்பட்ட நிகழ்வாக இருக்கக்கூடியது இந்த உயிர். அந்த உயிரினுடைய இயக்கத்தன்மையை, அந்த உயிரினுடைய இருப்பை யார் ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ளுகிறார்களோ, அதை விளங்கி கொள்ளுகிறார்களோ, அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில மேன்மை ஏற்படும் அப்படிங்கறதுதான் சித்தர்கள் உணர்ந்தாங்க. சித்தம்னாலே மனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சித்துனா உயிர், சித்தம்னா மனசு. அந்த சித்தத்துக்கு இந்த புத்தியை கொண்டு நாம என்னென்னலாம் செஞ்சு பதிவு பண்ணி வச்சோமோ சித்தத்துல, அதுதான் அதுல இருந்து வரக்கூடிய அனந்த நிலை, மலர்ச்சி நிலையாக இருக்கக்கூடிய மனமாக விளங்குகிறது. அதுதான் சத்தாக இருக்கக்கூடியதுதான் சித்தாக மாறி அது மலர்ச்சி நிலையில் அனந்தமாக இருக்கிறது. இருப்பானது இயக்க நிலைக்கு வருகிற போது உயிராக மாறி, அது மலர்ச்சி நிலைக்கு மாறுகிற போது அது காந்தாற்றலாக மாறி பல்வேறு பொருட்களோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்பத்தை அனுபவிச்சு நம்ம வாழ்க்கையில சிக்கல்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க ஒரு இருப்பு குறையுதோ அங்க சிக்கல். இவ்வளவுதான். இது சாதாரண வாழ்க்கையிலே பாருங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய படத்தினுடைய இருப்பு குறைஞ்சா வாழ்க்கையில சிக்கல். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய இருப்பு குறையும் போது அங்க ஒரு சிக்கலை ஏற்படுத்துக்கிறோம். அப்ப எந்த இடத்துல இருப்பு குறைகிறதோ அங்க சிக்கல்கள் வருது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை, இப்ப நான் வாழ்றேன் அப்படின்னா இந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது உயிர். அப்போ உயிரினுடைய இருப்பு குறையும் போது வாழ்க்கையில சிக்கல்கள் வந்துடும், என்னுடைய இயக்கத்துல சிக்கல்கள் வந்துடும்.
அப்ப இதையெல்லாம் சரி பண்ணி கொள்ளணும் அப்படிங்கும் போது உயிரை உணர்ந்து கொள்ளணும். இந்த உயிரினுடைய இருப்பு நிலை எங்க இருக்கிறதுன்னு தெரியணும். உயிரினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியணும். அந்த உயிரினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தெரியணும். அந்த உயிரினுடைய கடைசி நிலை முழுமை நிலை என்னவாக இருக்கிறதுன்னு தெரியணும். அப்போ உயிருக்கு மூலப்பொருளும் தெரியணும், முடிவு பொருளும் தெரியணும். இந்த ரெண்டையும் சரியாக தெரிந்து கொள்ளணும்னா அந்த இயக்க நிலையில இருக்கிற போது உயிரினுடைய இயக்கத்தன்மை என்ன அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். உயிர் இயங்குகிற போது வரக்கூடிய அந்த காந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறத எல்லாம் தான் விளக்குறாங்க அருள் தந்தை. அதான் எந்த ஒன்று அறிந்திடல் இறைவன் முதல் அனைத்தையுமே விளக்குமோ அதுவே காந்தம். அப்ப இந்த காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ அப்படின்னு சொன்னார். காந்தத்தை பத்தி தெய்வம் உயிர் சிவகாந்தம் திருநடனம் தெரியாமல் உலகம் திகைத்து சிக்கலேற்றதுங்கிறார். எத்தனையோ வழிகள்ல எல்லா மகான்களும் சொன்ன விஷயத்தை ரொம்ப எளிமையாக்கி எல்லோருக்கும் புரிகிற மாதிரி கொண்டு வந்து சேர்த்ததுதான் அருள் தந்தையினுடைய சிறப்புங்க. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன இன்றைய காலத்துல அப்படின்னா, நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அதுக்கு பாரதி சொன்ன வார்த்தை தானே, எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொன்னோம் இல்லையா. நம்ம என்றதெல்லாம் நடக்கணும். எண்ணிய முடித்தல் வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? நல்லதே எண்ணணும். நல்லதே என்றதுக்கு மனசுல வலு இருந்தா தானே எண்ணம். எப்ப பார்த்தாலும் தீயதையே நினைச்சு தீயதையே பேசி தீயதையே கேட்டு பதிவு பண்ணி வச்சிருந்தா அதுதானே செயலுக்கு வரும். அப்ப நல்ல விஷயத்தை பதிவு பண்றதுக்கான ஆற்றலையும் வலுவையும் மனதுக்கு கொடுத்தாகணும் இல்லையா. அப்பதான் நல்லதை எண்ண முடியும். இந்த நல்லதே எண்ணத்துக்கு என்ன வருது? திண்ணிய நெஞ்சம் வேண்டும் அப்படின்னு சொல்ற உறுதியான மனநிலை வேணும். இன்னைக்கு ஒரு அலைபாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஆல்பால இருந்து பீட்டா, பீட்டால இருந்து ஆல்பா, ஆல்பால இருந்து தீட்டா, தீட்டால இருந்து டெல்டா இப்படியே அடைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மனதை ஒரு நிலையில் நிறுத்த பழகும். ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சில நிலைப்படுத்த பழகும். அந்த நிலைப்படுத்துகிற போதுதான் திண்ணிய நெஞ்சம் வரும். அந்த திண்ணியம் நெஞ்சம் வேண்டா தெளிந்த நல் அறிவு வரும். அந்த தெளிந்த நல் அறிவே தெய்வமாக இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளலாம் இல்லையா. அப்போ அறிவே தெய்வம்ங்கிறத உணர்ந்து கொள்றதுக்கே நாம இத்தனை வழிகளை பின்பற்ற வேண்டியிருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அறிவுதான் தெய்வமாக இருக்கிறதுங்கிற உண்மையை நம்ம எப்ப புரிந்து கொள்ளுகிறோமோ, அந்த புரிந்து கொள்ளுதல்ங்கிறத காட்டிலும் உணர்ந்து கொள்ளுகிறோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களுக்கும் நாமே தீர்வு கண்டுவிடலாம். யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ எங்கேயும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய மனதினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இறையை உணர்ந்து கொண்டால் அந்த இறை உணர்வு பெறுகிறதுக்கு உயிருணர்வு அடிப்படை. உயிருணர்வு பெறுவதற்கு தவம் அடிப்படை. தவம் செய்வதற்கு அசையாம உட்காரணும். அசைவற்ற நிலைக்கு வந்தா தானே தவமே செய்ய முடியும். அதனால சொன்னேன், அலைந்து கொண்டிருப்பதை நிலைக்கு வரணும்ல. அந்த நிறைவேற்று நிலைக்கு வருவதற்கு வந்தாத்தான் நிறைவேற்று நிலை என்பது கிடைக்கும். அப்ப அசைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலை அசையாத நிலையில் நிறுத்தணும். அதுக்கு என்ன வேணும்? உடற்பயிற்சி பண்ணணும். அப்படி உடற்பயிற்சி பண்ணா அந்த நிலை, பயிற்சினாலே என்ன, ஆசனம்னாலே இருப்பு. அப்ப எந்த ஒரு போஸ்டர்ல அசையாம மனசு உடம்பு உட்கார்ந்து இருக்குதோ அப்போ உடல் அசையாத போது மூச்சு அசையாது, மூச்சு அசையாத போது மனம் அசையாது, மனம் அசையாத போது இறைநிலையை உணர்ந்து கொள்ளலாம். இவ்வளவுதான் டெக்னிக். அப்ப நாம உடலை அசையாம இருக்கணும். உடல் அசையாத நிலையில மூச்சு அசையாத நிலைக்கு கொண்டு போயிடலாம். மூச்சு அசையல அப்படின்னா மனம் அசையாது. மனம் அசைவற்ற நிலை அப்படின்னா மனம் இறந்த நிலை. மனம் எங்கு நின்று போய் விடுகிறதோ அந்த இடத்திலே இறைவனை காணலாம். அத்தகைய ஒரு சூட்சுமத்தை மகரிஷி நமக்கு பயிற்சியில கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி, தகுந்த காயகல்பம், தவம், தற்சோதனை இது எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். நித்தம் உடலில் உயிர் உள்ள மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்க என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எப்ப செய்யணும்? நித்தம் உடலில் உயிர் உள்ள மட்டும் உறைந்து உறைந்து சொல்றாரு. கரைஞ்சு அதோட மெர்ச்சாயிடும். அதுதான் டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிற தன்வயமாக மாற்றுதல். அந்த பயிற்சிகளை தன்னுடைய பயிற்சிகளாக மாற்றிக்கொள்ளுதல் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய தெளிவு, இந்த சித் அனந்தம்னு சொல்றோம்ல, அந்த சச்சிதானந்த நிலையை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும்.
அப்படி உணர்ந்து கொள்ளுகிற போதுதான் வாழ்க்கை இன்பமயமாக நிலைக்கும் என்பதை அறிமுக உரையை சொல்லி உங்களுடைய ஐயங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு இறை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அத்தகைய ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி என்னுடைய அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றி. அன்பர்கள் தங்களுக்கு ஐயம் ஏதும் இருப்பின் அவருடைய கைகளை உயர்த்தி எங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவராக அவர்களை பெயரை அழைத்து சங்கீதத்தை கேட்கலாம். அவ்வாறு கேள்விகளை கேட்கும் பொழுது சுருக்கமாக கேள்வியை கேட்கும் பொழுது நிறைய அன்பர்களுக்கு அந்த வாய்ப்பு கிட்டும் என்று புரிந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடர்கிறோம். முதலில் கேள்வி கேட்க வரும் அன்பர் கிருபாநிதி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நாளைக்கு கண் ஆபரேஷன் பண்ண போறேன் ஐயா. ஒரு மாசம் ஜூம் அட்டன் பண்ண முடியாதே, எனக்கு பெரிய மலைப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப மாலதி அம்மா பேசும் முன்னே நான் அதை சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பாட்டு மாலதி அம்மா அந்த கவி பாடும் முன்னாடியே எனக்கு காலையில இருந்து ஒரு நிகழ்ச்சி, மனிதனுக்கு மனிதன் அடிமை இல்லை என்று அறுதிட்டு சொல்ல முடியுமா ஐயா? மனிதனுக்கு மனிதன் அடிமையே இல்லை அப்படின்னு அறுதிட்டு சொல்ல முடியுமா? அது அடிமை மாதிரி நடிக்கிறோமா, இல்ல அது அடிமையாத்தான் இருந்து ஆகணுமா? அது ஒண்ணுயா. ரெண்டாவது, மனம் முனைந்து தணிந்து தெளிந்து, இதுக்கு மட்டும் எனக்கு சொன்னீங்களா? இது மூணுல எதையா நம்ம இருக்கணும்? அதாவது முனைந்து தணிந்து தெளிந்து, உங்க பேச்சுல கூட சொன்னீங்க. அது எதை நம்ம பின்பற்ற வேண்டும்? சந்தோஷமா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ மனிதனுக்கு உங்களுடைய முதல் கேள்வி, மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருக்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அடிமை இல்லை என்று அறுதிட்டு சொல்ல முடியவில்லை என்னால. அதெல்லாம் அது ஏன் சொல்ல முடியலன்னா, எல்லா உயிர்களும் ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்க முடியல. அந்த பார்க்கிற பார்வை வந்துருச்சுன்னா யாருக்கும் அடிமை இல்லை. இதை உணர்ந்ததுனால்தான் மகான்களிடத்துல நீங்க போனீங்கன்னா எல்லாரையும் சமமாக பார்க்க பழகினாங்க. இப்போ மகர்ஷி இருந்த காலத்துல மகர்ஷி கிட்ட போகும்போது அவர் பெரிய பணக்காரர் வந்தாலும் அவருக்கும் ஒரே வாழ்க வளமுடன் தான். சாதாரணமா ஒரு ஆள் போனாலும் அவருக்கும் வாழ்க வளமுடன் தான். அதுக்காக பெரியவங்களுக்கு மதிப்பு, நமக்கு இவங்களுக்கு அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல, பிரிக்கல. அவங்களால பிரிச்சும் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா நிலைகளையும் ஒன்றாக பார்க்கிற பார்வை என்பது வந்துருச்சு. நம்ம இடத்துல அப்படி இல்லை. ஏன் வரலன்னா, இந்த மனசு முனைஞ்சு நிக்குதுல்ல, இந்த முனைப்போடு இருக்கிறது. நான் பெரியவன், நான் படித்தவன், எனக்கு எல்லாம் தெரியும் ஒண்ணு, இல்லைன்னா எங்கிட்ட பொருளாதாரம் நிறைய இருக்கு, அப்படி ஏதோ ஒரு விஷயத்துல, அதாவது பொருள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், இந்த 4ல ஏதாவது ஒண்ணுல முனைஞ்சு நிக்குது. அது எப்போ நம்ம கிட்ட இறங்குமோ, அது தணிந்து போகுமோ, அப்போ தெளிவு என்பது வர. கரெக்டா? முனைந்து தெளிந்து. ஓகே. அப்ப எப்ப நம்ம முனைஞ்சு, அதாவது முனைப்புனா முன்னோக்கி நிறுத்தல், அதாவது தன்னை மறந்து அதை நம்மளுடைய உடல், அந்த பொருள், புகழ், செல்வாக்கு, அதிகாரம், இந்த 4ல நாம பெரியவங்க அப்படின்னு நாம நினைக்கும் போது அந்த 4 முன்னிலைப்படுத்தி நம்மளை பின்னாடி கொண்டு வந்துட்டோம் பாருங்க. இதுதான் முனைப்பு நிலை. இந்த முனைப்பு வந்ததுனாலதான் அங்க ஏற்ற இறக்கம் நம்ம பார்க்க முடியுது. இது இல்ல அப்படின்னா, இந்த இதை நாளையும் விட்டுட்டு நீங்களாகவே இருந்தீங்கன்னா, நாமளாகவே இருந்து பார்க்கிற போது அங்க தனிப்பு நிலை அப்படின்னு சொல்றோம். அந்த தனிந்த நிலை வருகிற போது ஒரு தெளிவு என்பது தானாக வரும். அது யாரும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை, விளக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வாழ்க. நன்றி ஐயா. முனைந்து தணிந்து தெளிந்துருவோம் நம்மளே. வாழ்க. ரொம்ப சிறப்பியா. எனக்கு ஒரு காலையில இருந்தே இந்த உங்க பேரை சொன்னதுல இருந்தே இது எனக்கு தோணுச்சு. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நிலதியம்மா ரொம்ப சிறப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. சீக்கிரமாக உங்களுக்கு கண் குணமாக வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. அடுத்து சாந்தி கண்ணன் அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். சாந்தி கண்ணன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா, என்னோட கேள்வி என்னன்னா, அந்த தன்முனைப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறோம். ஒரு சில இடத்துல வந்து அதை நாம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிக்கவே மாட்டேங்கிறோம். ஆனா ஒரு சில இடத்துல அந்த வந்து தன்முனைப்பு வந்துருதுயா. அதை ஏன் நம்ம வந்து அந்த எண்ணம் வருது நமக்கு? அதே மாதிரி இது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து நெகட்டிவா தான் ஃபர்ஸ்ட் வருது. அதை மாத்ததான் நம்ம வந்து நல்ல பதிவு போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு செகண்ட் அந்த பதிவு வந்துடுது. அது ஏன் இன்னும் அது வந்துட்டு இருக்கு
அப்படிங்கறதுதான் அந்த அளவுக்கு நம்மளுடைய மேல் பதிவு குறைச்சலா போடுறோம்னு அர்த்தம் ஒண்ணு. இன்னொன்னு, நம்மகிட்ட இன்னும் தெளிவு வரல. நாம தெளிஞ்சது போல நடிக்கிறோம், இன்னும் நம்ம கிட்ட தெளிவு வரல. தெளிவு வந்துட்டா எங்கேயுமே நம்ம போய் ஒரு முனைப்பு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்ன சொன்னா என்ன, பேசாம போயிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளை பார்த்து ஒருத்தர், ஐயா நம்மளை எவ்வளவுதான் கோவப்படுத்தினாலும் சரி, அங்க தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுங்க, கோவப்பட்டா நம்மளோட ஜீவகாந்தம் செலவாகும், உயிராற்றலே எழுச்சி பெற்று போகிறதுங்கிறத தெளிவு வந்துருச்சுன்னா, நாம யார் என்ன சொன்னாலும் சரி, முதல்ல யாரை காப்பாத்தணும், நம்மள காப்பாத்திக்கலையா அப்படின்னு பேசாம போயிடும். அப்ப எந்த இடத்துல உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காம உணர்வு நிலையிலேயே நாம இருக்க பழகிறதுனால இந்த முனைப்பு அப்பதான் போகும். எப்ப நம்ம உணர்ச்சிக்கு போயிட்டோமோ அப்ப எழுச்சி நிலைதான் இருக்கும். சரியா சரியா. சரி, மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்து கல்யாணி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். கல்யாணி அம்மா அன்மியூட் செய்துக்கோங்கம்மா. அம்மா நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடனுங்க. சேலத்துல இருந்து கூப்பிடுறேங்க. ரொம்ப சிறப்புங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறீங்க. வாழ்க வளமுடனுங்க. ஐயா நீங்க சொன்ன மாதிரி மனம் தெளிவா இருக்கும் போது அது பாசிட்டிவ் தாட்ஸ் தாங்க அதிகமா நுழையும்னு சொன்னீங்களே இப்ப நீங்க சொல்லும்போது, அந்த மாதிரி நம்ம இருக்கிறதுல தெளிவுல நான் அந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமா நம்ம சொல்லும் போது ஒண்ணுக்கு நம்பிக்கை, பசங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக கடவுளுங்கிற பேரை நான் கூட பசங்களுக்கு சொல்லுவேன். அப்படி சொல்லும் போது அம்மா அதை நீ மூட நம்பிக்கையா எடுத்துக்கிற, மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நான் அந்த தாட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை விட்டு ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவா எடுக்கணும் அப்படின்னா அதை ஒரு பிடிப்பா நான் கடவுளை எடுத்து வச்சே சொல்லுவேன். அது பசங்க நம்மளையே திருப்பியும் அந்த மாதிரி மூட நம்பிக்கை எதுக்கு எடுத்தாலும் நீ மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி இந்த இடத்துலதான் நாம அந்த பிள்ளைகளுக்கு நம்ம தெளிவு கரெக்டா கொடுக்கணும். அதாவது ஒரு காலத்துல நம்ம அப்படி சொன்னோம், அதனால அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்ட முடிஞ்சது. இப்போ எல்லாருக்கும் செயல் விளைவு தத்துவம் தான் சரி. நீ என்ன செய்யறியோ அந்த செயலுக்கு விளைவு வரும்பா அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்தணும். கண்டிப்பாங்க. அப்படிதான் சொல்றது. நம்மளுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவா இருக்க போற, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகும் போது நெகட்டிவ் தான் அங்க விளையும் இல்லையா? அப்ப நம்ம பாசிட்டிவ், அதாவது எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொன்னா, நீங்க இப்போ நான் இப்போ ஒரு அப்துல் கலாமை எடுத்துட்டாங்க, அவங்க போய் அப்படியே கடற்கரை நின்று பாக்குறாங்க, ஒரு பறவை பறக்கிறத பாக்குறாங்க. அது போல நான் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்ச போதுதானே அடுத்த நிலைக்கு போனாங்க. நான் பறக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க, பறந்தாங்க. அப்போ ஒரு எண்ணத்தை என்ன கொடுக்குறோமோ அந்த எண்ணம் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக மாறுது. அதுவும் எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு. அதே நெகட்டிவா கொடுத்தாலும் அந்த மனசு மாறும்ல. அதானே மகிழ்ச்சி சொல்றாங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் உடலிலும் அறிவிலும் மாற்றம் காணும். அப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய உடலாகவும் மனமாகவும் செயலாகவும் மாறுகிறதுங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். அப்படி தெளிவுபடுத்தா அங்க மூட நம்பிக்கைக்கு இடம் இல்லை, அவங்க மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்க சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ சொல்றாங்க இல்லையா, நான் சாமியினுடைய பாடலை எடுத்துங்க. சாமி 8 வயதுல எழுதுறாங்க, நான் செல்வத்தில் சிறந்திடுவேன், சிறந்த தத்துவ ஞானி என உலகம் போற்ற வாழ்ந்திடுவேன். அவருக்கே ஒரு ஆட்டோ சஜஷன் சொல்றாரு. அவரு அந்த அளவுக்கு உயர்ந்தார்ல. அது மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவா என்னைக்கு அவங்க மனதுல போட்டாங்களோ அதுதான் அவங்க வாழ்க்கையாக மாறி இருக்கிறதுங்கிறத நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் பத்தி அவங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதுக்கு நம்ம இத கூட சேர்த்த வேண்டியது இல்ல, இதை மட்டும் சொன்னாவே போதும். இது மாதிரி சொன்னாலே போதும் உங்களுக்கு. நீங்க அங்க கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற போது அவங்க நம்பிக்கைங்கிற போது அவங்க இன்னைக்கு எல்லா பிள்ளைகளுமே அதை மூட நம்பிக்கை அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம சிலதெல்லாம் அப்படியே செஞ்சு செஞ்சு பழக்கி வச்சிருக்கிறோம். அதனால நாம அந்த இடத்துல தெளிவு நிலையில நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். சரிங்க, ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். அம்மா லைன்ல கட் ஆயிட்டாங்களா தெரியல. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து பாண்டி செல்வி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அழைக்கிறோம். அம்மா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு 2 கொஸ்டின். ஒண்ணு எண்ணம், அது அதோட குவாலிட்டி ஆஃப் திங்கிங் கூட கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கு.
அளவு தாங்க ஐயா ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படிங்க ஐயா சரியா வச்சுக்கிறது? இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க மனதோட அடிநிலைக்கு போக நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்ல, அந்த முடிவுகள் இதெல்லாம். இது நம்ம டே டு டே லைஃபுக்கும் எப்படிங்க ஐயா அப்ளை பண்றது? ஏன்னா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் ரொம்ப அது நிறைய பேரை கேட்கிறோம், நிறைய ஆராய்ச்சி பண்றோம், அப்புறமும் நம்ம அதை கரெக்டா செஞ்சோமாங்கிறதுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. அந்த ஸ்டேஜை எப்படிங்க ரீச் பண்றது? நீங்க சொன்ன மாதிரி அது எனக்கு புரியுது, அந்த அளவுக்கு நம்ம ஒரு பீஸ் ஆஃப் மைண்டுக்கு போயிட்டு நம்ம யோசிச்சு முடிவெடுக்கணும்னு. முக்கியமா நம்ம பிள்ளைங்க விஷயம், அடுத்தவங்க விஷயத்துல முடிவெடுக்கல. அது வந்து அவ்வளவு சீக்கிரம் உடனே எடுத்தோடனே நமக்கு அந்த உணர்வு வர்றதுங்கிறது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம அந்த உணர்ச்சி நிலையில இருந்தோம், அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணி இருந்துமே நம்ம பழகிட்டோம். இப்ப இந்த நிலையில இருந்து கொஞ்சம் மீண்டு வர்றதுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம டெசிஷன் எடுத்து பழகணும். நம்மளால பண்ண முடியுதா, நம்மளால சாதிக்க முடியுதா, இது செய்யறது சரியா இருக்கா அப்படின்னு நீங்க அப்பப்ப நீங்க சோதனை பண்ணிட்டே இருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு போறேன். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்னால போக முடியறதுக்கு, நான் போக முடியும்னு சொல்லிதான் ஃபிக்ஸ் பண்றேன். போக முடியல அப்படின்னா ஏன் போக முடியலன்னு இப்ப சிந்திக்கிறேன்ல. இப்ப நான் ஏன் அந்த இதை அச்சீவ் பண்ண முடியலன்னா, அப்படி இப்ப போக முடியாததுக்கு என்ன காரணம்? நான் ஒழுங்கா அந்த பயிற்சி பண்ணியிருந்திருக்க மாட்டேன், இல்ல எனக்கு அதுக்கான தகுதியும் திறமையும் நான் வளர்த்துருக்க மாட்டேன், அதனால என்னால அங்க போக முடியாம தடுது. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களை டெவலப் பண்ணிட்டே வந்துடலாம். இப்ப நம்ம போக முடியாம போச்சு, அதுக்கு ஒரு காரணம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்தை ஒட்டி அப்படியே நின்றுடக்கூடாது. அதுக்கு அந்த காரணத்தை உருவாக்குனது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட்ஸ் தானாவே வந்துடும். அப்படி வரும்போதுதான் இந்த சிக்கல்களை நம்ம போக முடியும். ஓகேங்க ஐயா, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்றீங்க. ஆராய்ச்சி பண்ணணும். அதாவது நீங்க எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி, அதனாலதான் சாமி சொல்லுவாங்க, எண்ணம் எழுமிடமும் ஒரு புள்ளி, ஏகி முடியும் அளவு அகண்டாகாரம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு அவ்வளவு பெருசா போகுது இல்ல, அது போறதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்து ஆரம்பிச்சுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்க ஐயா. அது என்ன காரணத்தால வந்ததுங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாடி நீங்க பாசிட்டிவ் போட முடியும், நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்க வைக்க முடியும். அப்படி நீங்க சரியா ஒன்னு ரெண்டு விஷயத்த சொல்லி கொடுத்து பழகிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே உங்க ஒரு கான்பிடென்ட் வந்துடும். இப்ப நமக்கு வாழ்க்கை வளமுடன் சொல்லி ஒரு 2 பேரை வாழ்த்தி அவங்களுக்கு ஒரு நிறைவு வந்துருச்சு அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் நீங்க வந்துட்டா தான் நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். கரெக்டா? வாழ்க்கை சொல்ல முடியும். அப்ப நீங்க அந்த கான்பிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுக்கு பயிற்சி தான் முக்கியம். பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அது சம்பந்தமான சின்ன சின்ன பயிற்சி முறைகளை செய்து பாருங்க. இப்போ ஒரு செடி எடுத்து வச்சுக்கிட்டு வாழ்த்துறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு நிகழ்வை நம்ம நினைச்சு இதை அச்சீவ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். சரிங்க ஐயா. அதெல்லாம் நீங்க பாக்க. நான் இப்போ ஒரு வாரமா போற பயிற்சி, அப்போ அச்சீவ் பண்ண முடியல. ஏன் அச்சீவ் ஆகல? நம்மளுடைய எண்ணத்துக்கு அவ்வளவுதான் வலுவா, நம்ம தவம் ஒழுங்கா செய்யலையா, இல்ல நம்மளுடைய மனசு வலிமையே இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வரி வந்தது. இன்னைக்கு இப்படி யோசனை பண்ணிட்டே வரும்போது எண்ணிய முடித்தல் வேண்டும் தான். அதுக்கு அடுத்த வரி என்ன? நல்லதே எண்ணணும்ல, இயற்கைக்கு ஒத்ததா எண்ணணும்ல. இயற்கைக்கு முரணானதாக என்ன எப்படி நடக்கும்? அப்போ அந்த ஒத்ததாக இருக்கா அப்படின்னு பாக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா வாழ்க்கை கண்டிப்பா சிந்திக்கிறேன். தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. அடுத்து ரெட்மி 8A அப்படின்னு போட்டிருக்கு. அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. எஸ் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களே கேள்வி கேட்க அன்போட வைக்கிறோம். ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? அறிமுக உரை ரொம்ப அற்புதமா இருந்தது ஐயா. என்னுடைய கேள்வி என்னன்னா, அறிவேதான் தெய்வம் சொல்றோம். அந்த அறிவு நமக்குள்ளாக தெய்வமாக இருக்கிறதுன்னு தெரியுது. இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போய் அந்த சாமி கும்பிடுறதும் அதுவும் கரெக்ட் தானே ஐயா? அங்கேயும் தெய்வம் இருக்கா இல்ல அது தப்பா ஐயா? எந்த பொருளாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் அறிவும் ஆற்றலும் இருக்கிறது. இப்ப சாமி சொல்லுவாங்க, இப்ப நமக்குதான் அறிவு இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு இருக்குல்ல. ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு வரைக்கும் சொல்றீங்கல்ல. ஆமாய்யா. இந்த அறிவா இருக்கிறது மட்டும்தான் தெய்வம்னு சொல்லல. ஏதாவது இந்த சாமி ஒரு பாடல் உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள். இந்த உணர்ச்சி சிந்தனை இருந்தா மட்டும்தான் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாதான் சாமி கூட. இந்த உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலையே அறிவு என உணர்ந்து கொண்டேன். அப்ப உணர்ச்சிக்கு முன்னாடி
பஞ்சபூதங்களா இருக்குல்ல, சடப்பொருளா இருக்குல்ல, அந்த சடப்பொருளுக்குள்ளேயும் கூட ஒரு இயக்க ஒழுங்கோட இருக்குதுல்ல, அதுதான் அறிவு அப்படின்னு உணர்ந்து கொண்டார். அப்ப நீங்க எந்த உருவத்தை பார்த்தாலும் ஒண்ணு அங்க உயிருள்ள பொருளாக இருக்கும் அல்லது உயிரற்ற பொருளா இருக்கும். இது ரெண்டு தானே? ஆமாங்க. அப்ப எந்த பொருளா இருந்தாலும் அதுக்குள்ள அறிவு இருக்குதானே செய்யுது. ஆமாங்க. அப்ப எதை வணங்கினாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எதை வணங்குறீங்க? தோற்றம் தான் வித்தியாசம், உட்பொருள் இல்ல. அதான் இவங்க என்ன கிண்டல் பண்றாங்கன்னா, டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட் பண்றீங்களே அங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்றப்பல கான்செப்ட் கொண்டு வராங்க. அது நம்ம இப்ப சுத்தி பாக்குற மாதிரி டூர் போற நிலைமைக்கு ஆயிட்டோம். அப்படி இல்லாம அதை உணர்வோடு செஞ்சீங்கன்னா அது நன்மை. சரிங்க ஐயா. சரி. எங்கனாலும் நீங்க பாக்கலாம் ஐயா. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளே கருத்தாய் நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே அப்படிங்கிறார். கடவுளே கருத்தாய் நிற்கும்னா அது எந்த கருத்து ஐயா? அது உள்ள என்ன இருக்கோ அதான். இப்போ ஒரு சிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலை எதனால் ஆக்கப்பட்டது? கல்லு எதனால் ஆக்கப்பட்டது அப்படின்னா நிறைய அணுக்கள் சேர்ந்து கல்லா மாறி இருக்குது. அந்த அணுக்கள் எங்க இருந்து வந்துச்சு? இறைநிலையில இருந்து வந்து. அப்ப அது எது? இறைநிலை. அப்ப அந்த கருத்து என்ன? அங்க நீங்க என்ன சொன்னாலும் அது இறைநிலை தானே. ஒரு மரத்தை கட்டினாலும் இறைநிலை தான், ஒரு கல்லை கட்டினாலும் இறைநிலை தான், எதை கட்டினாலும் அது இறைநிலை தான். சரிங்க சரிங்க. இந்த உண்மையை உணர்றதுக்கு தான் சாமி வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு உதாரணம் காட்டுவார். ஒரு ஆப்பிள் பழத்தை பாக்குறீங்க, வெறும் ஆப்பிளா தெரிஞ்சதுன்னா அதான் அஞ்ஞானம், ஞானமற்ற நிலை, அஞ்ஞான நிலை. அது வெறும் அணுக்களுடைய கூட்டுன்னு தெரிஞ்சதுன்னா விஞ்ஞான நிலை, விண்ணுனுடைய கூட்டு அப்படின்னு தெரியும் போது அந்த விண்ணுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது எது? இறைநிலை. அப்ப அந்த ஆப்பிள் என்ன? இறைவனுடைய கூட்டு. இறைநிலையினுடைய கூட்டு அல்ல, அது இறைநிலையே தான். இறைநிலையே தான் இங்க தோற்றமாக காட்சி இருக்குது. தெரிஞ்சுக்கும் போது மெய்ஞானம். அப்ப நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் இந்த 3 அடிப்படைகள்ல நம்ம பார்க்க பழகணும். பிசிக்கலை பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்த்துகளை பார்க்கணும், அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலையை பார்க்கணும். சரிங்க சரிங்க. அததான் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்குள் கடந்து உள்ளவை பார்த்தா அந்த உட்பொருளாக இருக்கிறது இறையே என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. ரொம்ப அற்புதம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. அடுத்து செவ்வேல் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். செவ்வேல் ஐயா, அன்மியூட் செய்துக்கோங்க ஐயா. செவ்வேல் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆனந்த வாழ்க்கை திரைப்படத்துல ரொம்ப அறிமுகமும் அந்த முடிவும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. மிக்க மகிழ்ச்சி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நாம அந்த கிருபாநதி அம்மா கூட சொன்னாங்க, காது கொண்டு கேட்டுக்கலாம் ஐயா, அவங்க கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க. எவ்வளவு தூரம் நுணுக்கங்களாவெல்லாம் அந்த ஜூம்ல ரொம்ப நுணுக்கங்களான கேள்விகள் கேட்கறாங்க. அந்த காலத்து தமிழ். வாழ்த்துக்கள் அவங்களுடைய இதுக்கு. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க, நாம செய்யறோங்க ஐயா, நம்மளுடைய பயிற்சியை செஞ்சுட்டு வரோம். எல்லா மகரிஷி கொடுத்த பயிற்சியை செஞ்சுட்டு வரோம். அதை செஞ்சுட்டு ஒரு நாள் விடாம செஞ்சுட்டு வர அதனுடைய மேன்மையும் அதனுடைய நுணுக்கங்களும் நம்மளுக்கே அகத்துணர்வா அந்த மகரிஷி சொன்ன மாதிரி நல்லாவே கிடைக்குது. மகிழ்ச்சியாவும் இருக்கிறோம். சில டைம்ல நம்மளுடைய விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்றாங்க. நம்மளுடைய விதி விதிச்சிருக்கு, அதை மதியால நம்மள எப்படி ஐயா அதை வெல்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வழிகள் இருந்தா அதை சரி நல்ல செயலுக்கு நம்ம எடுத்துட்டு வர முடியும் ஐயா? விதி அப்படின்னா கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகள் தான் விதி. அதனால வினைப்பயனை தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ கருமையத்துல என்ன பதிவுகளை எடுத்துட்டு வந்திருக்கோமோ அதான் நம்மளுடைய விதி பயன். கரெக்டா? கரெக்ட். விதி பயனை மாத்துறதுக்கு வினை பயனை சரி பண்ணணும். இப்ப நீங்க வினைன்னா செயல் இல்லையா? அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் மாறும் போது அதுல இருந்து வரக்கூடிய பயன் வந்து வினை பயன் அப்படின்னு சொல்றாரு. செயல் செஞ்சு ஒரு பதிவு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு வினை பயன். ஏற்கனவே இருந்தது விதி பயன். இந்த விதியை மாத்துறதுக்கு வினைய மட்டும் சரி பண்ணணும், செயலை மட்டும் மாத்தணும். செயலில ஒழுங்கு வந்துருச்சுன்னா, அதனால சாமி சொல்லுவாங்க, எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல் அப்படிங்கிறார். எண்ணத்துல மட்டும் உறுதியும் ஒழுங்கும், உறுதி மட்டும் ஒழுங்கு மட்டும் வந்தா உறுதி இருக்கணும். உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல் இந்த விதி மாற்றி அமைக்கலாம்.
இந்த மாற்றத்தை உருவாக்குறதுக்கு வினைகளை மாத்தணும். அதாவது நீங்க செய்யக்கூடிய செயல்களை மாற்றி அமைக்கணும். இன்னும் சிம்பிள் உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒருத்தர் நடந்து போறீங்க, காலை மிதிச்சுட்டு நீங்க வாட்டுக்கு தெரியாம போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அவர் திட்டு வர மாட்டாரா? கண்டிப்பா திட்டுவாரு. அந்த திட்டுறது உங்களுக்கு பாவப்பதிவா புண்ணிய பதிவா? பாவப்பதிவு. அப்படியே திட்டுட்டு நீங்க மிதிச்சுட்டு போயிட்டீங்க. மிதிச்சுட்டு போகும்போது உங்களுக்கு நீங்க விழிப்பு நிலையோட இருந்துட்டீங்க. நான் மிதிச்சிட்டேன் அப்படிங்கும் போது தெரிஞ்ச உடனே ஐயோ சாரிங்க தெரியாம மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? சரிப்பா பரவாயில்ல. அவங்களுக்கு வலிக்குது. ஆமா கண்டிப்பா மிதிச்ச வலி இருக்கு. ஆனா இப்ப எப்படி மாத்திட்டீங்க? மதியால விதிய பதிவா இப்ப நல்ல பதிவா மாத்திட்டீங்கல்ல. இவ்வளவுதான் என் விதிய மதியால். சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஐயா மிக சிறப்பான ஆனா எளிமையான விளக்கம் ஐயா. அது அந்த விளக்கம் எளிமையா இருந்தாலும் அதை நம்ம அந்த நேரத்துல செயல்படுத்துறதுங்கிறது ஒரு கண்டிப்பா மதியோட துணை. அதுதான் அங்க விழிப்பு நிலை வேணும். விழிப்பு நிலை வேணும்னா நீங்க தவறு பண்ணலாம்னா வராது. அதுதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அன்பர்கள் கேள்வி கேட்க யாராவது இருப்பின் கைகளை உயர்த்தவும். வாழ்க வளமுடன். உமையால் அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. உமையால் அம்மா. அம்மா நான் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நம்ம உலகத்துல இருக்க ஒவ்வொருத்தங்களும் கருமையத்தால தொடர்பு உடையவங்க ஐயா. அப்போ அந்த ஒரு கருமையத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இன்னொருத்தங்க செயல்படுத்துறாங்க அப்படிங்கறத எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க நினைக்கிறத உங்க வீட்டுக்காரர் செஞ்சாருன்னா நீங்க உங்களுடைய கருமையும் அவர்கிட்ட பாஸ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். இப்போ சில நேரத்துல இது ஆழமா நினைச்சா வந்துடும், எல்லாருக்கும் வராதுதான். நான் நினைச்சேன் நீ செஞ்சுட்டப்பா அப்படின்னு சொல்றீங்களா? இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நினைச்சேங்க, நீங்க உங்களை பார்க்கணும்னு நினைச்சேங்க, நீங்களே முன்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னு என்ன, உங்களுடைய கருமையத்துல அந்த பதிவு போட்ட உடனே இந்த கருமையும் அங்க போய் வேலை செய்யுது. இதுவே ஒருத்தர் வீட்டுக்கு நீங்க போறீங்க, ஐயோ அவங்க இருப்பாங்களோ இல்லையோ தெரியலையே, இந்நேரத்துல போறோமே அப்படின்னு நினைச்சுட்டே போவீங்க. அங்க போகும்போது அவங்க வீட்டுக்கு பூட்டிட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டீங்க, இப்பதாங்க வீடை பூட்டிட்டு போனாங்கம்பாங்க. நீங்க போகும்போது சும்மா போயிருந்தா பிரச்சனை இல்லை. போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க, இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ, இந்நேரத்துல போறோமே, வெளியில எங்காவது போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டே போனீங்கல்ல. இந்த எண்ணம் அங்க போய் அவங்களுடைய கர்மயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் சும்மா இருந்தவரு வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பார். நீங்க போனை போட்டு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் சும்மா தாங்க உட்காந்துருந்தேன், போர் அடிச்சு போச்சுதான், கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரலான்னு வெளியே வந்தேன் பாரு. அப்ப சும்மா இருந்தவரை கிளப்பி அனுப்பிச்சது யாரு? உங்களுடைய கர்மயத்துல பண்ண இது பதிவு தானே. அப்போ உங்களுடைய கர்மயம் எல்லாத்துக்கும் லிங்க் ஆகுதா? அவ்வளவுதான். இன்னும் இல்ல, முன்னாடி ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பாரு. நடந்து போயிட்டு இருக்கிற போது ஐயோ நமக்கு தெரிஞ்சவர் போறாரு கூப்பிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா போதும், அவர் திரும்பி பார்ப்பாரு. நீங்களே யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க, உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்திருப்பாரு. இதெல்லாம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்குல்ல, அனுபவத்துல இதெல்லாம் பார்த்திருக்கோம்ல. அப்ப நம்மளுடைய கருமையும் அந்த கருமையத்தோட தொடர்பு கொண்டு பேசுது. ஆனா அந்த ஆழமான நினைப்பு தான் இங்க முக்கியம். அப்ப நினைச்சா அங்க நடக்கும். அதை ஆழமா நினைக்கணும், உண்மையா நினைக்கணும், ஒத்த எண்ணமாக இருக்கணும். சரிங்க சரிங்க. சிறப்பான நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. ஐயா நன்றி ஐயா. அடுத்து மல்லிகாமணி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மல்லிகாமணி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா இது ஒரு பொதுவான கேள்வியா கேட்கிறேன். ஏன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கற போது குழந்தைகளே கேட்கறாங்க. இப்ப நாம வஜ்ராசனம் போட்டு உட்கார்ந்துட்டு வலது கால் பெருவிரல் மேல இருக்கணும்னு நாம சொல்றோம். அது ஏன் வலது கால் இருக்கணும், ஏன் இடது கால் வச்சா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்னங்க ஐயா பதில் சொல்லலாம்? ஒண்ணும் இல்லம்மா, அதாவது நமக்கு வலதுபுறம் ஹீட் எனர்ஜியும் இடதுபுறம் கூலிங் எனர்ஜி. கரெக்டா? இத வலச்சுழல் சூரிய நாடி, இடச்சுழல் சந்திர நாடி. ஓகேவா?
இந்த இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இப்போ தண்ணி வலது கால தூக்கி நீங்க மேல வைக்கிறீங்கன்னா ஹீட் மேல இருக்கு, இப்போ கூலிங் கீழே இருக்கு. இதே சப்போஸ் நீங்க ஹீட் கீழே போய் கூலிங் மேல வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த ஹீட் என்ன ஆயிடும் உடம்புல அதிகமாயிரும். நெருப்பு மேல தண்ணி ஊத்துனா அணைஞ்சிடும், எல்லாம் ஹீட் குறைஞ்சிடும். அவ்வளவுதான் ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க வலது காலை கொண்டு போய் இடது கால் மேல் அழுத்தும் போது, இடது பெருவர் மேல் அழுத்தும் போது அந்த பிரஷர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய இடது கால் ஆஃப் ஆகி வலச்சுழல் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். கரெக்டா? வலதுபுறம் இயக்கம், உடலினுடைய வலப்புறம் இயக்கமாகும் போது மூளையினுடைய இடதுபுறம் வேலை செய்யும். மூளையினுடைய இடதுபுறம் தான் தவம் செய்வதற்கும் அன்பு, கருணை, சிந்தனை இதையெல்லாம் தூண்டுவதற்கும் உதவியா இருக்குது. சரிங்கய்யா. இத ரெண்டையும் ஒரு சேர கொடுக்கறதுக்கு தான் இந்த பயிற்சி வச்சிருக்கேன். இன்னொரு கேள்விங்க ஐயா, கண் பயிற்சியில 2 கைகளையும் கோர்த்து உயர்த்தி வச்சு ஏன் கண்ணை பார்த்து செய்யணும்? அப்படி வைக்கலன்னா கண்ணு வலிக்கும், அதனாலதான் கண்ணை அப்படி வச்சுக்கிட்டு செய்ய சொல்லியிருக்கிறேன். நீங்க சும்மா அப்படி உட்கார்ந்துட்டு, நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன், நேரா உட்கார்ந்துட்டு இந்த செவரு இந்த பக்கத்து செவரு இப்படி கண்ணை வந்து உருட்டி பார்க்கலாம், என்னால பார்க்க முடியும். அது மாதிரி மேலையும் கீழையுமாக பார்க்கலாம். ஆனா இப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, ரொம்ப நேரம் செய்யும், ஒரு 5 முறை செய்யறதுக்குள்ள என் கண்ணு வலிக்கும். நீங்க அதை கையை வச்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஈஸியா செய்யலாம், அவ்வளவுதான். அதனால கையுக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை, கை வந்து ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். கண்ணை வந்து ஈஸியா ரொட்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக தான் கை வச்சு செய்யணும். இன்னொரு கேள்விங்க ஐயா, சின்முத்திரை வச்சு மூச்சு பயிற்சிக்கு செய்யறோம் இல்லைங்களா? ஆமாமா. அதனால என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க குழந்தைங்க. இந்த சின்முத்திரையில வச்சு செய்யும் போது நம்ம லங்ஸ் இருக்குல்ல, நுரையீரலுக்கு விரிவு சுருக்க தன்மை கிடையாது. நுரையீரல் வந்து பஞ்சு மாதிரி இருக்கும். பஞ்சை கையால போட்டு அழுத்தினா சுருங்கும், விட்டுட்டீங்கன்னா விரிஞ்சு, அப்படிதானே? ஆமாங்க. அது மாதிரி நுரையீரல் வந்து 4 புறமும் அழுத்தும் போது சுருங்கும், விட்டீங்கன்னா விரிஞ்சுக்கும். இதுல 3 விஷயங்கள் அடிப்படையா இருக்கு. இந்த தோள்பட்டை சைட்ல இருக்குல்ல, அந்த தோள்பட்டை எலும்பு, இந்த தோள்பட்டை எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய திசுக்கள், விழா எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய திசுக்கள், அப்புறம் இந்த டயப்ரைம் உதரவிதானம் இருக்குல்ல, நம்ம மார்பையும் வயிறையும் பிரிக்கக்கூடிய உதரவிதானம், இந்த 3 சேர்ந்து ஒருங்க வேலை செய்யும் போதுதான் நுரையீரல் சுருங்கி விரிய முடியும். அதுல நம்ம கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, டயப்ரைம் வந்து கீழ் நோக்கி இறங்கும், அது லூஸ் ஆயிடுது, அதனுடைய இயக்கத்தன்மை குறைஞ்சு போயிடும். அப்ப என்ன ஆகும், நீங்க இழுக்கிற காத்து முழுசுமா நுரையினுடைய அடிப்புறத்துக்கு போகுமே ஒழிய நுரையினுடைய மேல்புறத்துக்கு போய் சேராது. அந்த மேல்புறத்துக்கு போகணும்னா இந்த டயப்ரைம் மேல் நோக்கி தள்ளி இருக்கணும். இது இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும், அது பெருசா வேலை செய்ய மேல் நோக்கிய சுவாசம் அதிகமா இருக்கும், ஒன்னும் தொந்தரவு இருக்காது. வயசாக ஆக இந்த கீழ் நோக்கிய சுவாசம் அதிகமா இருக்கும், மேல் நோக்கிய சுவாசம் கம்மியா இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு நிறைய டஸ்ட் அலர்ஜி, தும்மல், இருமல் இந்த மாதிரி எல்லாம் வரும். அதை ஈஸ்னோஃபிலியால இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்மா வரைக்கும் கொண்டு போகும். அதை சரி பண்றதுக்கான மேல் நோக்கிய சுவாசத்தை, அது நுரையினுடைய மேல்புறத்துக்கு காற்றை அதிகமாக தள்ளணும்னா டயப்ரைம் மேல தள்ளி பிடிக்கணும், அந்த உதரவிதானம் மேல் நோக்கி தள்ளி இருக்கணும். அதுக்குதான் இந்த சின்முத்திரையில வச்சு கரெக்டா அந்த 3 விரலும் அந்த தொட மேல வச்சு அந்த இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா நெறி கட்டுற இடத்துல வச்சு செஞ்சீங்கன்னா, இந்த கையினுடைய இந்த சைடு இருக்குல்ல, இந்த புறம் வந்து உங்களுடைய வயிற்றுடைய 2 சைடையும் நல்லா அழுத்தம். நீங்க கீழே குனியும் போது, அப்படி குனியும் போது 2 சைடும் அழுத்தும் போது இந்த டயப்ரைம் மேல் நோக்கி தள்ளும். அதே மாதிரி ஆதி முத்திரையில வச்சு நீங்க இப்படி வச்சு கை வச்சு செய்யறீங்க இல்லையா, இதுல வச்சு செய்யும் போது முன்னோக்கி மேல் நோக்கி தள்ளும். இந்த மேல் நோக்கி நல்லா அது தள்ளி நிற்கும் போது வயிற்றை வந்து தொப்புள்ள கை வச்சு அழுத்தம் கொடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இந்த பயிற்சி செய்யும் போது காற்று வந்து நுரையினுடைய கீழ்ப்பகுதிக்கு அதிகமாக போகாம மேல்புறத்துக்கும் அதிகமாக போகும். அப்ப நுரையீரல் நல்ல வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயிற்சி 2யும் கொடுக்குறாங்க. அந்த 2 பயிற்சி செய்யாம இந்த பயிற்சி செய்யறதுனால பிரயோஜனம் இருக்கு. ஓ சரி சரிங்க ஐயா. இன்னொரு கேள்வி கேக்குறேங்க ஐயா, கபாலபதி செய்யறோம் இல்லைங்களா, அது வந்து குழந்தைங்க டஸ்ட் எப்படி நீங்க வெளியே வரும்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஐயா. கபாலபதி அதான் இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு,
மேல அந்த நுரையீரல் பயிற்சி பண்ணும்போது மேல்புறத்துக்கு நல்ல காற்று வந்திருக்கும்ல. இப்போ ஒரு காற்று ஒரு ஒரு பைப்ல ஒரு இடத்துல அடிக்கும் போது ப்ரெஷர் கொடுக்கும்போது அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் இங்க வரும், மேலதானே மேல வந்து அது மாதிரி மேல் நோக்கி அதிகமாக வரும். அப்ப வரும்போது அது இந்த மூச்சுக்குழல்கள் வழியா வெளியில வரணும். அதுக்குதான் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு, கண் பயிற்சியில கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க கபாலபதி செய்யும் போது அவ்வளோ டஸ்டும் வெளியில வந்துடும். இப்ப நீங்க பறக்க, அதாவது ஒரு வீட்டை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டு உதறிட்டீங்கன்னு வச்சுங்க, எல்லாம் மேல மிதந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஈஸியா நீங்க வச்சுட்டீங்கன்னா தொடச்சிடலாம் இல்லையா? ஆமாங்க, அதே வேலைதான். ஓகேங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. அன்பர் கேட்டிருக்காங்க வந்து உடற்பயிற்சி செய்து முடித்த பிறகு அவர்களுக்கு அதிகமாக வேர்வை இருக்கு, அப்ப அது வேர்க்கிறது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. நம்ம உடற்பயிற்சி பண்ணனா வேர்க்க கூடாது. நம்ம அது வந்து நோ ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின், ஸ்ட்ரெஸ் பெயின் இல்லாம செய்யணும் உடற்பயிற்சியில. அது வேர்க்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லையே. நீங்க வந்து உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சு கடைசியா ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து ஒரு 10-15 நிமிஷம் நம்ம செய்யும் போது உடம்பு நல்லா கூலிங் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகிலாம் வந்துடணும் இல்லையா? அதனால அவங்க உடற்பயிற்சியில கடைசியில ரிலாக்ஸேஷன் பண்ணாம வெறுமனே மகராசனம் மட்டும் பண்ணிட்டு இருந்துச்சா சில நேரத்துல சில பேருக்கு வேர்க்கும். அது வந்து ஏன்னா அந்த அந்த அசைவு வேகமா கொடுக்கறது அந்த உடம்ப வந்து திருப்பி பழகாதனால சில பேருக்கு இருக்கலாம். மகராசனம் பண்ணி நீங்க அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷன்லாம் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது வேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஏதாவது வேர்க்கிறது என்ன சொன்னா நீங்க வந்து ஒரு தடவை டாக்டர்ஸ் கிட்ட யாராவது செக் பண்ணிக்கோங்க. உடற்பயிற்சினால அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா, இன்னொரு நம்ம கோணத்துல யோசிக்க வேண்டியிருக்கு. அவங்க சென்னை மாதிரியான இடங்கள்ல இப்ப இருக்கிற வெயிலுக்கு வந்து அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அதுதான் இன்னொரு காரணம். இல்லம்மா, அப்படியே இருந்தாலுமே கூட நீங்க ரிலாக்ஸேஷன் 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் நம்ம ரிலாக்ஸேஷன் ஒரு 10 நிமிஷம் மினிமம் செய்யலாம். அது செய்யும் போது பாடி நல்லாவே கூலாகி வந்துடும். அதுல வந்து வேர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க வந்து இருக்கிற வேர்வையாக இருந்தாலும் சூடாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு ரீசனா நம்ம எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. அன்பருக்கு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், பாத்துக்கிட்டோங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்து வந்து பவுன் ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் கேள்வி கேட்க இருக்காங்க. ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க ஸ்ரீனிவாஸ் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்கிட்ட 2 கேள்வி இருக்குதுங்க ஐயா. அதாவது முதல் கேள்வி வந்து என்னோட நண்பர்கள், ஆக்சுவலா ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நம்பிக்கை துரோகம் மாதிரி பண்ணிட்டாங்க. என்கிட்ட நிறைய பொய்யா சொல்லி என்னை வந்து ஒரு சிம்பத்திக்காண்டி நிறைய பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க, சொல்லி என்னோட அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப லேட்டரா தெரிஞ்சவுடனே என்னடா இது, நம்ம இவ்வளவு இது உண்மையா இருந்தோம், நம்மள்ட்ட வந்து பொய்யா சொல்லி நம்மளை நம்ப வச்சு இப்படி வந்து ஏமாத்திட்டாங்களே. மனதளவுல, இது பொருளாதார இதுல கிடையாது, மனதளவுல வந்து. ஆனா அதுவுமே ரொம்ப ஒரு ஆக்சுவலா வந்து நம்மள்ட்ட வந்து கஷ்டப்படுற மாதிரி காமிச்சிக்கிறது, அங்கிட்டு வந்து நல்லா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சொல்லி ஏமாத்திருக்காங்க. அவங்கள வந்து பேசுறதுல இது பண்றதுல, ஆனா இருந்தாலும் மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்குது. சமயத்துல வந்து அவங்கள போய் ஏன் நான் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு கோபமா சண்டை போட தோணுது. ஸோ மன்னிச்சு அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வழிகள் வேணுங்க ஐயா. இது வந்து அவங்க தினந்தோறும் வாழ்த்திட்டு வாங்க. ஏதோ நம்மளுடைய ஒரு பதிவு, ஒரு பெரிய பாவ பதிவை அவங்க வந்து தீர்த்துருக்குறாங்க. இன்னைக்கு நாம இவ்வளவு வருந்துறதுக்கும் அவங்க ஒரு காரணமாக இறை அவர்களை வழிநடத்திருக்கு, அப்படிதானே? இப்ப நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கணும்னு அவங்க வந்து கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற ஏதோ சில காரணங்களால நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதிவை வெளியில எடுக்கிறதுக்காக இறைநிலை அவர்கள் மூலமாக இதை செய்திருக்க. அதனால நமக்கு உதவிதான் பண்ணிருக்கிறாங்க. ஏதோ அந்த இடத்துல நமக்கு ஒரு தெளிவு. இப்ப பாருங்க, எப்படி சொல்லலாம்னா நம்ம ரொம்ப பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். இப்ப அந்த மாதிரி ஒருத்தனுடைய கேரக்டர் இப்ப நம்ம புரிஞ்சுட்டோம்னா இனி யாரை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? யார் ரொம்ப க்ளோஸா வந்தாலும் கூட ஒரு விழிப்பு நிலையோட நம்ம இருப்போம்ல, யார்கிட்டையும் ரொம்ப ஏமாந்துட மாட்டோம்ல. ஆமா. இப்ப இந்த ஒரு தெளிவை நமக்கு அவங்க கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா. அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் யாருகிட்டையும் யாருடைய பேச்சையும் நம்பி நான் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு தெளிவை வழங்கிய அந்த குரு மகான்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. குருதான் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாங்கன்னா குரு தானே. ஆமா ஆமா ஆமா. அதுக்காக அவர்களை வாழ்த்துங்க.
சரிங்க. ஆனா அது எனக்கு வந்து தினந்தோறும் வாழ்க்கை வர வர இல்ல வாழ்த்துட்டே வர வர நம்ம மனசு அவ்வளவு சீக்கிரம்லாம் ஒத்துக்காது. நீங்க வாழ்த்திட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எப்படின்னா அதை விட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை ஈடுபடுத்தலாம். அப்படி ஈடுபடுத்தும் போது இது பெருசா இருக்காது, மறந்து போயிடும். சரிங்க. இன்னொரு இது அதை தொடர்ந்து இன்னொரு கேள்விங்க. ஆனா அந்த துன்பத்தை கொடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஆனா அது துன்பமே கொடுக்காத மாதிரி சந்தோஷமா இருக்கிறாங்க. அந்த இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து இப்போ ஏதோ ஒரு துன்பத்தை கொடுத்து நம்மளுடைய ஒரு பதிவு போயிடுச்சு. ஆனா அவங்க நம்மளுடைய வருத்தாலைகளை ஏற்றுத்தானே வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல ஐயா. ஆனாலும் நம்மளுடைய வருத்த பதிவுகள் அவங்கள்ட்ட போய் ஒரு பதிவு ஏற்படுத்தி தானே வச்சிருக்கோம். அந்த பதிவு என்ன பண்ணும்னா நிறைய சிக்கல்களை உருவாக்கும் அவங்க வாழ்க்கையில. அது வெளி தோற்றத்துக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், போக போக அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிக்கல்களை அனுபவிப்பாங்க. அப்பதான் அவங்க அதை அனலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி சரி பண்ணிக்க முடியும் அவங்களால. அதனால அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைச்சே வாழ்த்துங்க. சரிங்க. இன்னொரு கேள்விங்க. இப்போ வந்து ஆக்சுவலா ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தொடையில வந்து விஷப்பூச்சி மாதிரி கடிச்சு ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். இது நான் என்னோட வினைப்பயன்னு சொல்றதா இல்ல வந்து என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. ரொம்ப இது அனிஸ்தீசியாலாம் ஃபுல் அனிஸ்தீசியாலாம் கொடுத்து ஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் எடுத்து ரொம்ப ஒரு 1 வீக்கா ரொம்ப கஷ்டமான இதை கோ த்ரூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. இது ஏற்றுக்கிறது இதுவும் வினைப்பயன் தான் சொல்லுவோம். ஏன்னா உடலிலே நோய், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல், இந்த மாதிரி எது வந்தாலும் சரி அதனுடைய வினைப்பயனுடைய வெளிப்பாடுகள், அதாவது நம்மகிட்ட இருக்க பாவப்பதிவுகளுடைய வெளிப்பாடுகள் தான். வினைப்பயன் கூட சொல்ல முடியாது, பாவப்பதிவுகளுடைய வெளிப்பாடுகள் தான் இந்த 3 விஷயமாக இருக்கும். அப்ப நமக்கு இன்னைக்கு ஒரு சிக்கல் வருது, ஒரு துன்பத்தை கொடுக்குறாங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பதிவு வெளியில போகுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப போகிறத நினைச்சு நம்ம வாழ்த்தலாம். இன்னைக்கு அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வர்றது இன்னைக்கு ஒரு பூச்சி கடிச்சதோட முடிஞ்சு போச்சுல்ல. இது எப்படிங்க இன்னும் நம்ம அவாய்ட் பண்றது, வராம இருக்க அவாய்ட் பண்றதுக்காக இருக்குது நீங்க தினந்தோறும் வாழ்த்தணும். அருட்காப்புங்கிறது சாமி எவ்வளவு அருமையான விஷயம். எல்லா இடங்களிலும் அடுத்த வரையெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. உறுதுணையா இருக்கணும், பாதுகாப்பாக வழி நடத்துவதாகவும் அமையும். அப்ப நம்ம எங்காவது ஒரு இடத்துக்கு போய் சிக்கிடக்கூடாது, வழி நடத்தி நம்ம கொண்டு போகணும்ல. அதை நீங்க தினந்தோறும் சொல்லிட்டே இருக்கணும். உங்களை சுத்திலும் எப்பொழுதும் இந்த காப்பு வளையம் இருந்து கொண்டே இருக்கணும். அது என்ன பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வர்ற இடத்துல ஒரு லேசா அந்த நம்மளுடைய பதிவு வெளியில போறதுக்கு ஒரு வழியாக காமிச்சிட்டு போயிடுமே ஒழிய உங்களுக்கு துன்பம்ங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இதை நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையிலே. நான் எங்க போனாலும் ஒரு அருட்காப்பு போட்டுட்டு போயிட்டோம்னு வச்சுங்க, அந்த இடத்துல போய் ஒரு பெரிய இஷ்யூஸ் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல என்ன ஒண்ணு டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுக்கும், இல்லைன்னா அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிச்ச கடைசியில நான் போய் கடைசி நிமிஷத்துல போய் நிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிற போது சிக்கல் இல்லாம. சரியா? அதனால நீங்க பெருசா யோசிக்க வேண்டியதில்லை. நம்மகிட்ட இருக்கிற ஒரு விஷயம், ஒரு பதிவு போயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுட்டு இனிமேல் அந்த பதிவுகள் வராம இருக்கணும், என்னை வழி நடத்தி கொண்டு போகணும், என்னை சுற்றில இருக்கக்கூடிய அந்த காந்தம் எனக்கு கவசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த காந்த வளையத்தை கொண்டு கவசமாக மாற்றிக்கொள்ளும். சரிங்க. சரிங்க, நன்றி. அதே ஃபாலோ பண்றோம். வாழ்க்கை. நன்றி ஐயா, நன்றி. அடுத்து சாம்சங் SM A266B அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐயா அட்மிட் பண்ணிக்கோங்க. சாம்சங் SM. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சாம்சங் SM போட்டிருக்கீங்கம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். இல்லைங்க. அடுத்து ரெட்மி 8A டியூலோங்கல். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைம் நீங்க வந்தீங்க, அட்டன் பண்ணும்போது கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெட்மி போட்டிருக்கீங்க, அன்பர் யாருன்னு தெரியல, கொஞ்சம் அட்மிட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஒரு மகிழ்ச்சி கதையில ஒரு கருத்து விளக்க அருள் விளக்கம் இல்லாத முறையில் மக்கள் அனைத்து நலனும் இழந்து துன்பம் ஏற்று பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க போரிட்டு மடிகின்றார். அதோ
மருள் போக்கி மக்கள் உதவி வாழ மன தூய்மை வினை தூய்மை உள்ளத்தில் பெற்று இருள் போக்கும் அகத்தாய்வும் பின் நீதியளிக்கும் குண்டலினி யோகம் கற்பீர் அப்படின்னு அந்த கவிதையில கடைசி 2 வார்த்தையில அகத்தாய்வும் குண்டலினி யோகம்னு இருக்குது. அது ரெண்டும் ஒன்னா, அது ரெண்டுக்கும் விளக்கம் சொல்றேன் ஐயா. சொல்றையா. அகத்தாய்வுங்கிறதுக்கும் குண்டலினி யோகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. குண்டலினி அப்படின்னாலே உயிர் சக்தி, உயிரின் மீது மனதை வைத்து செய்யக்கூடிய யோகம் தான் குண்டலினி யோகம். ஏன் அப்படி உயிர் மேல மனசு வைக்கணும்னா, நான் என்னுடைய அறிமுக உரையிலேயே சொன்னேன், உயிரினுடைய விரிவு நிலை மனமாகவும் ஒடுக்க நிலை இறையாகவும் இருக்கிறது, அறிவுன்னு சொல்றோம். அப்போ ஒடுங்குனா இறை, ஒரு எண்டு இறை, இன்னொரு எண்டு மனசு, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடியது உயிர். இந்த உயிரின் மீத நீங்க இந்த மனசை கொண்டு வந்து வச்சு பழக பழக உயிர் உயிராகவே மாற மாற இந்த மனம் உயிராக மாறி உயிர் இறையாக மாற, அதனாலதான் இணக்கம் ஏற்படுது. உயிருக்கும் இறைக்கும் மனசுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிற பாலமாக இருப்பது உயிர். அதனாலதான் உயிரின் மீது மனம் செலுத்தி தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அகத்தாய்வு நான் சொல்றேன். அகத்தாய்வுன்னா இந்த மனசு இங்க ஒடுங்கணும்னு வச்சுங்களேன், ஒரு புள்ளியில போய் மனசு நிக்கணும். இப்ப இதை கவனி அப்படின்னு சொன்னா அந்த மனசுல இருந்து தேவையில்லாத சிந்தனை ஏது கவனிக்கணும், அது என்ன கலர்ல இருக்கு, இது இந்த மாதிரி ஷேப்ல இருக்கு, எதையோ ஒண்ணு சொல்லுதுல, ஒரு உருவத்தை எடுத்துக்குது, ஒரு ஷேப் எடுத்துக்குது, ஒரு குணத்தை எடுத்துக்குது, எதையோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த புள்ளியில நிக்க விடாம தடுக்குதுல்ல. ஆமா, எது தடுக்குது? இந்த மனசுல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தானே தடுக்குது. அப்போ மனதுல இருக்கக்கூடிய பதிவுகள் வெளிப்படும் போது அதுவே எண்ணங்களாக மலர்கிறது. அப்படின்னா அந்த எண்ணங்கள் வராம தடுத்தா, அந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களா மாத்தி ஒரு ஒருமித்த எண்ணமாக மாத்தி கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த புள்ளியில நிலைப்படுத்த முடியும். அதுக்காக கொடுக்கிற பயிற்சி அகத்தாய்வு, அகம் ஆய்வு. ஐயா, இனிதளிக்கும் குண்டலினி யோகம் கற்பீர். அதான் குண்டலினி யோகம்னா தான் சொன்னேனே, உயிரின் மீது மனசை வச்சு செய்யறது யோகத்துக்கு பேர் குண்டலினி யோகம். குண்டம்னா உயிருக்கு பேர் தான் குண்டலினி, உயிர் சக்திக்கு பேர் தான் குண்டலினி சக்தி. அகத்தவம்ங்கிறது இந்த மனதில் இருக்கக்கூடிய பதிவுகளை நீக்குவதற்கான பயிற்சிக்கு பேர் அகத்தாய்வு பயிற்சி. அகத்தவம்னு கேக்குறீங்களா, அகத்தாய்வு கேக்குறீங்களா? அகத்தவம். அகத்தவம்னாலும் குண்டலினி யோகம்னாலும் ஒண்ணுதையா, ஒண்ணுதானையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம், வாழ்க. ஐயா வாழ்க வளமுடன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? உங்க பேருங்க ஐயா? வாழ்க வளமுடன். கணபதி முருகன், சென்னை. ஆதம்பாக்கம். மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சி. ஐயா பக்கம் நீங்க ஏற்கனவே வகுப்புக்கெல்லாம் போயிருக்கீங்களா? 78 ஆயிடுச்சு, எம்ஏ எல்லாம் முடிச்சிருக்கேன். இப்போ ஞான கலைஞர் தான் அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, நல்லதுயா, படி படி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி, சிறப்பு. அடுத்து சிவசக்தி ஸ்ரீலங்காவில இருந்து அழைக்கிறார்கள். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா ஒரு கேள்வி, அதாவது ஐயா, இப்ப நாங்க இப்ப எதிரிகளை வாழ்த்தத்தனை மகரிஷி சொல்லியிருக்காரு, குரு சொல்லியிருக்காரு. அவங்க நமக்கு எவ்வளவுதான் செஞ்சாலும் அவங்க எதிரிகளை நாங்க வாழ்த்தணும் அப்படின்னு. அப்படி வாழ்த்துறதுங்க ஐயா, எங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்குதுங்க ஐயா? மனசார வாழ்த்தணும், அதனால என்ன நன்மைகள் கிடைக்குதுங்க ஐயா? வாழ்த்துறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுங்கிறீங்களா? முதல்ல ஒரு எதிரியை நம்ம வாழ்த்தும் போது நம்மளுடைய நம்ம மேல அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படும். சரிங்க. நம்ம மேல இருக்கிற வெறுப்புணர்ச்சி அவருக்கு போகும். ஒண்ணு. இன்னொன்னு, வெறுப்புணர்ச்சி போயிடுச்சுன்னா அவர் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார். கரெக்டா? ஆமா ஐயா, ஆமா. அப்போ இந்த ரெண்டு இருந்தாலே போதும்ல. நம்ம மேல ஒரு நினைச்சா கூட பிரச்சனை தான். அப்போ ஒரு வெறுப்பான எண்ணங்களை செலுத்தாம இருக்கிறதே முதல் நன்மை. அடுத்து அதை செயலாக செய்யாம இருக்கிறது ரெண்டாவது நன்மை. மூணாவது, நம்ம மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் அவருக்கு இயல்பாக ஏற்படும். இது மூணாவது நன்மை. இந்த 3 விஷயங்களும் ஒருங்கே சேரும் இந்த நீங்க எதிரிகளை வாழ்த்தும் போது.
சரிங்க ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா. இப்ப நாங்க இந்த படிக்கிற விஷயங்கள் வந்துங்க, இப்ப இந்த ஆரம்பத்துல சின்ன வயசுல படிக்கிறப்ப எல்லாமே நல்லாவே பதிவாகிடும். இப்ப எங்களை மனவளக்கலையில இருக்கிறனால நிறைய விஷயங்கள் படிக்க சொல்றாங்க, பேராசிரியருக்கு படிக்க சொல்றாங்க. இப்ப நாங்க படிச்சாதானே அந்த பேராசிரியர் ஆக முடியும், அப்படித்தானே ஐயா? எங்களுக்கு அந்த படிக்கிற மாதிரி பதிகிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது செய்ய எப்படி மாதிரிங்க தியானம் அந்த மாதிரி எது? ஒண்ணும் இல்ல, நீங்க படிச்சு இது வந்து ஒரு படிச்சு சொல்ற விஷயம் கிடையாது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். மற்ற இடங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இங்க உணர்ந்து ஓதனமே ஒழிய ஓதி உணரக்கூடாது. அது நம்ம பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பயிற்சியை வந்து நாம செய்ய செய்ய நமக்குள்ள அந்த உணர்வோடு சேர்ந்து வரணும் இந்த விளக்கங்கள். நம்ம படிச்சுட்டு போய் அப்படியே ஒப்பிச்சோம்னா சாதாரண ஆசை இல்லாம இருக்கும். அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்காம. அப்ப நீங்க படிச்ச விஷயத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் சொல்ல முடியும். இங்க அதுதான் ஒரு பெரிய சிக்கல். என்னன்னா, நம்ம நிறைய படிப்போம், ஆனா நமக்கு போய் சொல்ல தெரியாது, சொல்றதுக்கு வார்த்தைகள் வராது. ஏன் வராதுன்னா, அது நம்மளுடைய சப்ஜெக்டா மாறி இருக்காது, நம்ம அதை உணர்ந்திருக்க மாட்டோம். நீங்க எதை உணர்ந்திருக்கிறீங்களோ அதை வந்து சொல்றது ஈஸி. நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா சில சில உதாரணங்கள் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம அதை அப்ளை பண்றதுனால அதை அனுபவிக்கிறோம். அப்ப நான் அந்த உதாரணங்கள் ஈஸியா சொல்ல முடியுது. அது மாதிரி நீங்க வந்து எல்லாத்தையும் வாழ்க்கையாக மாத்தணும். நம்ம பயிற்சியை படிச்சு சொல்லக்கூடாது, உங்க வாழ்க்கையா மாத்திக்கிட்டு சொன்னீங்கன்னா அந்த சொல்றது ரொம்ப ஈஸி. அப்ப மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல, உங்க மனதுல நல்லா ஆழமாகவே பதிச்சு. என்ன செஞ்சாலும் அதுல இந்த சப்ஜெக்ட கொண்டு போய் இன்வால்வ் பண்ணி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம மண்டலத்துக்கு வரும்போது ஊராது சுண்டக்கடலையா வரணும், போகும்போது ஊர்ன சுண்டக்கடலையா போகணும். இவ்வளவுதான் விஷயம். இது எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு நாள் நான் போகும்போது ஒரு கோயில்ல போனா சுண்டல் கொடுத்தாங்க. ஏன்டா அந்த சுண்டலை கோயில்ல கொடுக்குறாங்க, வேற ஏதாவது கொடுத்தா பரவாயில்லையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே வந்தேன். அப்போ பாக்குற போது வீட்டுக்கு வந்தேன், கரெக்டா அந்த சுண்டல் என் கண்ணில் பட்டுச்சு. ஏதாவது நினைக்கும் போது அது கோஆர்டினேஷன்ஸ் எல்லாம் வரும் பாருங்க. அந்த சுண்டல் கண்ணில் பட்டுச்சு, காஞ்சு போய் அப்படியே கடமுடான்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த சுண்டலை அப்படியே சமைக்கிறது இல்லையே, தண்ணியில ஊற போட்டுல சமைக்கிறாங்க. ஏன் தண்ணியில ஊற போட்டு சமைக்கணும், மற்றதெல்லாம் அப்படியே சமைக்கிறாங்கல்ல, ஏன் இதை மட்டும் தண்ணியில ஊற வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். அப்போ அந்த தண்ணி தான் அந்த கடலைக்கு உயிர். அந்த தண்ணி அதை வத்தி போனதுனால அது எப்படி இருக்குது, காஞ்சு போய் கரடு முரடா இருக்குது, கட்டுக்கட்டுன்னு இருக்குது, தோலெல்லாம் விகாரமா இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சு. ஊற போட்ட உடனே அந்த தண்ணி சுத்தில இருக்கிறத பார்த்த உடனே அதுக்குள்ள இருக்கிற அறிவு என்ன பண்ணுச்சு, அதை அப்படியே உறிஞ்சு எடுத்துக்கொள்ளது. என்னுடைய உயிர் சக்தி என்னை சூழ்ந்து இருக்கிறது அப்படின்னு அதை உணர்ந்த உடனே அப்படியே அது யாரும் சொல்லல, அது தானா உள்ள ஊடுருவி எடுத்துக்கொள்ளுது. இப்போ உன்னிலே நான் அடங்க சாமி பாடல் பாருங்க, எவ்வளவு அழகா எழுதிருக்காரு. இந்த கடல்ல தண்ணிக்குள்ள போன உடனே தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுது. விரும்பினாலும் விரும்பலனாலும் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த கடலைக்குள்ள போயிடும் இல்லையா? ஆனா அந்த கடல்ல தண்ணிக்குள்ள போகணும், அதான் மிக முக்கியம். உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க உனது தன்மை ஒளிர. அந்த தண்ணி அதுக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த கடலைக்கு உயிர் சக்தியா இருக்கிறது இது தண்ணி தானே. அப்ப அந்த தண்ணி அதுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும்போது, அந்த தண்ணியினுடைய உயிர் சக்தி அதிகமாகும் போது அந்த கடலை எப்படி இருக்கும், நல்ல விரிவு கொடுக்குது, தோல்ல இருக்கிற சுருக்கம் போயிடுது, சாஃப்டா இருக்கு இல்லையா, டேஸ்டாவும் மாறிடுது. அது மாதிரி இப்ப நமக்கு வந்து ஜீவகாந்தம் தான் மிக முக்கியம்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இது உள்ள இருந்தா ஜீவகாந்தம், வெளியில இருந்தா வான்காந்தம். அப்ப எல்லா இடத்துலயும் வான்காந்தம் நிரம்பி இருக்குது. அந்த காந்தத்துக்குள்ள நம்ம முதல்ல முங்கணும், உள்ள போகணும். அப்படி நீங்க முங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்குள்ள வந்துடும். அது வந்துச்சுன்னா இந்த ஜீவகாந்தம் வந்து உடம்புக்குள்ள திணிவு கூடும்ல. வான்காந்தம் உடம்புக்குள்ள வந்து ஜீவகாந்தமா மாற ஆரம்பிச்சுன்னா உடம்புக்குள்ள ஜீவகாந்த திணிவு ஏற்படும்ல. அப்போ உங்களை பார்த்தா ஒரு அட்ராக்ஷன்ஸ் வரும், பேசினா ஒரு தெளிவு இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ள தானா வந்துட போகுது. இது நீங்க அந்த கடலையை பார்த்து, கடலையை நீங்க சும்மா கடலையை எப்போ வாங்கி வந்து தண்ணியில ஊற போட்டு சமைப்பீங்க, இவ்வளவும் செஞ்சுதானே இருக்கிறோம் டெய்லியும். இப்போ இந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட கொண்டு போய் நீங்க அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணி பாருங்க. இப்ப நான் எவ்வளவு தூரத்துக்கு விளக்கம் சொல்லிட்டேன், ஒரு 10 நிமிஷம் விளக்கம் சொல்லிட்டேன்ல. இது சொன்னா ஈஸியா அவங்களுக்கும் புரியும், உங்களுக்கும் விடும். இது மாதிரி நீங்க பிராக்டிக்கலா படிக்கணும். புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பிரயோஜனம் இல்லை, அதனால வந்து எந்த நன்மையும் இல்லை. படிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, படிச்சதை நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் பயன். அதுதான் நீங்க எடுத்து சொல்லவும் முடியும், அப்பதான் நல்ல பேராசிரியர்களாக இருக்க முடியும்.
ஆமா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்து வளமுடன். அருள்நிதி இந்திராணி அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. இந்திராணி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன் ஐயா. உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு புதுசா உயிருக்கு ஊக்கம் ஊட்டிட்டு இருக்கேன் ஐயா. நல்லது ரொம்ப நன்றி ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க நன்றி வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கலாமா கேட்க கூடாதோ தெரியல, ஆனாலும் தெளிவடையணுங்கிறதுக்காக கேக்குறேன் ஐயா. ஒரு ஜூம் நிகழ்ச்சியில ஒரு நண்பர் கேட்ட கேள்வி, சுத்தவெளி தண்ணீருக்கு சூழ்ந்ததுனால நொறுங்கி முழுவதுமாக துகள்கள் ஆயிடுச்சுன்னா சுத்தவெளி காலி ஆயிடுமே, ஒண்ணும் இருக்காதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பேராசிரியரோட பதில் முழுவதுமாக அது நொறுங்கி துகள்கள் ஆகாது, பகுதியாகத்தான் துகள்கள் ஆகும்னு சொன்னாரு. அது எனக்கு அது சரியா என்னன்னு தெரியலங்க ஐயா. அதுதான் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்கணும். சொல்றேன். இப்போ சுத்த வெள்ளிங்கிறது எல்லையற்ற பொருள் இல்லையா? பொருள். ஆமா. அந்த எல்லையற்ற பொருளுக்குள்ள அந்த காலம்ங்கிற நுண் அதிர்வு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா? அந்த அதிர்வு தான் உங்களுக்கு சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாக, தன்னை இறுக்கிக்கக்கூடிய ஆற்றலாக மாறுது. அதிர்வு தான் இருக்க ஆற்றலாக மாறுது. அந்த இறுக்கம்தான் ஒரு இடத்துல போய் குவிஞ்சு அதுக்கு மேல குவிய முடியாத போது விரியுது இல்லையா? அந்த குவிதல் விரிதலுக்கு இடைப்பட்ட இடைவெளி தானே காலம்னு நம்ம படிக்கிறோங்க. அந்த குவிஞ்சு விரிகிறது ஒரே இடத்துலயே குவிஞ்சு குவிஞ்சு விரிய ஆரம்பிச்சுச்சுன்னா அது ஒரு துண்டுபட்ட நிலையாக மாறி போயிடும். அந்த துண்டுபட்ட நிலையை தான் நம்ம இறைத்துகள்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏகத்துக்கும் இருக்கு. ஒரு தண்ணி கடல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா தண்ணி இருக்கு. தண்ணியினுடைய அலைகள் எங்க இருக்கு? கரைக்கு வருது. அப்போ உள்ள போக போக தண்ணி ஆயிடுது, தண்ணீர் ஆயிடுது, அலை குறைஞ்சிருது. அலை இருக்கா? அமைதி நிலை போயிடுதா? அமைதி நிலைக்கு போயிடுது. அப்போ அது மாதிரி இறைநிலைங்கிறது வெளியில போக 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 அமைதி நிலையாதான் இருக்கும். அது அலைய அடிக்கிறது எங்க வரும்? உள்புறமாக வர ஆரம்பிச்சிடும். கரெக்ட் தானே? அது மாதிரி வெளிப்புறத்துல இருக்கக்கூடியது அமைதி நிலையாகவும், அது இயக்க நிலைக்கு வர வர அது உள்ள கூட்டிட்டு வரும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், அமைதியா சுத்த வெளியா இருக்கிறது வெளியில இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறது அதுக்குள்ள என்ன இருக்கும்? இறைத்துகள்கள் நிரம்பி இருக்கும். அதுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா இறைத்துகள் கூடிய விண்துகள்கள் இருக்கும். இன்னும் அந்த நெருக்கம் கூட 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 மையத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படிதானே? அப்ப வெளிப்புறத்துல இருக்கிறது என்னது? சுத்த வெளிதானே? அப்ப எந்த பொருள் நொறுங்கினாலும் சரி, இறைநிலை நொறுங்கினாலும் அதனுடைய வெளிப்புறம் சுற்றுவட்டம் நொறுங்காத பகுதியாகத்தான் இருக்க முடியும். உள்புறத்துலதான் நெருக்கம் அதிகமாக. அழுத்தம் அதிகமா உள்ள இடத்துல எங்க அழுத்தம் அதிகமாகுதோ அங்கதானே அந்த நொறுங்கி. ஒரு பப்படத்தை எடுத்து மொத்தமா நொறுக்குன்னா எல்லாமே நொறுங்கி போகுதுன்னு சொல்றோம்ல, அது நொறுங்கிறது. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் நொறுங்கி போறதுக்கு வாய்ப்பு. எங்க அழுத்தம் அதிகமாக இருக்கிறதோ அங்க நொறுங்கி போகும். நீங்க அதையும் எடுத்துங்களேன், இந்த பப்படத்தை எடுத்து நீங்க அழுத்துறீங்க, 4 படத்துலயும் கையில வச்சு ஒரு அப்பளத்தை அழுத்துட்டா நொறுங்கும். எல்லாம் துகள் துகளாக போகல. எந்த இடத்துல நீங்க அழுத்தம் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல ரொம்ப துகளா இருக்கும், அதுக்கு அடுத்தாப்புல கொஞ்சம் பெருசா இருக்கும், அதுக்கப்புறம் பெருசா இருக்கும். அதுதான். சரி, நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, சிறப்பான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து சாந்தி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அடுத்து சாந்தி சுந்தரம் அம்மா அவர்களே கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி மாலதிமா. வாழ்க வளமுடன். அற்புதமான விளக்கங்கள்ங்க ஐயா. அப்படியே கேட்க கேட்க அப்படியே உள்ளார்ந்து போயிட்டு இருக்கோம் நாங்க. இந்த மகரிஷி சொன்ன மாதிரி ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலேயும் அணுவுக்கு வெளியேயும் சுத்தவெளிதான் அப்படின்னு சொல்றாங்க.
அப்ப அழுத்தம் பெற்ற நிலையில இருக்கும் போதுதான் அந்த கருமையத்துல இருக்குது. வெளியே இருக்கும் போது வான்காந்தமாக அது அமைதியான நிலையில இருக்குது இல்லைங்களாங்க? ரொம்ப அற்புதங்கய்யா. அதனாலதான் மகான் வந்து தவம் ஆரம்பிக்க முன்னாடியே வந்து தெய்வீக ஆற்றல் நம்ம இந்த வளாகம் முழுவதும் சூழ்ந்து இருக்கட்டும்னு சொல்லும் போதே அந்த அமைதி நிலையை அப்பயே கொண்டு வந்துடுறாங்கய்யா இல்லைங்கய்யா? ரொம்ப உணர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோங்கய்யா. இதுதான் நாமக்கல் ஐயால அவரு ஐயா சொல்லுவாங்க, தங்கவேலு ஐயா, அவரு உழவன் தங்கையெல்லாம் அவர் பேர். அவர் சொல்லுவார் கற்றல் இது கடைப்பிடித்தல் கற்பித்தல் அப்படிம்பாங்க. அததாங்க நீங்க எவ்வளவு நேரம் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. நம்ம ஓதினால் மட்டும் போதாது, ஓதுனதை உணரணும், உணர்ந்தவாறு நடக்கணும், நடந்த பிறகு அதன் அனுபவத்தை தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல முடியும்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷங்க, மகிழ்ச்சியான நாளாக இன்று அமைந்திருக்கிறது. ஐயா, ஒரே ஒரு சின்ன வினா. அதாவது ஒரே தாய் தந்தையர் வயிற்றுல பிறந்த ஒரு 4 குழந்தைகள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணமாக இருப்பது இயல்புதான். ஆனா ஒருவர் மட்டும் எந்த விதமான பேச்சுவார்த்தை, எந்த பிரச்சனையோ கோபதாபங்களோ சொத்து பிரச்சனையோ இல்லாத போது கூட அவங்க தனித்து இருக்கணும், நம்ம மேல ஒரு வெறுப்போட இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு என் மனசுக்கு தோன்றத சொல்றேன், சரியான்னு மட்டும் சொல்லுங்கய்யா. அந்த குழந்தை சனிக்கும் போது தாய் தகப்பனிடம் இருந்த அந்த தன்மைதான் அவங்களுக்கு அந்த தன்மையா வந்திருக்கணுமா, இல்ல முன்னோர்களோட இதுதான் ஆனா அப்படிங்கறதுதான் என்னுடைய கொஸ்டின்யா. அதுமா அந்த கரு உருவாகிற போது இந்த 44 குரோமோசோம்ஸ் உருவாதுலயே, அம்மாட்ட இருந்து ஒரு 22 குரோமோசோம்ஸ், அப்பாட்ட இருந்து ஒரு 22 குரோமோசோம்ஸ், மொத்தம் 23 குரோமோசோம்ஸ் போகணும். அதுல ஒரு குரோமோசோம்ஸ் ஆனா பெண்ணான்னு நிர்ணயம் செய்யும். 22 குரோமோசோம்ஸ் வந்து பதிவுகளை எடுத்துட்டு போகும். இது சுவாமி அழகா சொல்றாங்க, ஆண் பெண்ணுடைய நட்பு, அந்த காலம், கோள்களுடைய நிலை, அவங்க 2 பேருடைய நீராய விந்துநாதத்தினுடைய அளவு, தரம், தன்மை, அவங்களுடைய சூழல், இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த பதிவுகளை, எந்த பதிவுகளை அந்த இடத்துல எழுச்சி பெற வைக்கணும், எந்த பதிவுகளை எழுச்சி பெறாம வைக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் இங்க பார்த்துக்கும். அப்போ இதை வந்து எதை கொண்டு போகணும், இதுதான் போகணும் அப்படின்னு யாரும் நம்மளால வந்து இந்த பதிவு தான் அந்த அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு எல்லாம் நம்ம நிர்ணயம் பண்ண முடியாது. அதை பண்ண வைக்கிறதுக்கான சூழலும் இருக்காது இனிமேல் வந்தா கூட. ஏன்னா இது இறைவனுடைய செயல். அப்போ அந்த பதிவுகள் வந்து மாறும்போது அவங்க அம்மா அப்பாவுடைய மனநிலைகளுக்கு தகுந்தாப்படியும் அது மாறும். அதே சமயத்துல அவங்களுடைய சூழலுக்கு தகுந்தாப்படியும், அந்த கரு உருவாகக்கூடிய சூழல், அது வளருகிற சூழல், இதை பொறுத்தும் அங்க அந்த குழந்தைகிட்ட பதிவுகள் எழுச்சி பெற்று வேணும். அது சில நேரங்களில் சில பேருக்கு அதிகமா இருக்கும், சில பேர்ல சில நல்ல பதிவுகள் இருக்கலாம், சில நேரங்களில் கெட்ட பதிவுகள், தீய பதிவுகள்லாம் எழுச்சி பெற்றிருக்கலாம். அப்ப இதுவும் இறைநிலையினுடைய தன்மைதான் சொல்லி நம்ம வாழ்த்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமா, இது வந்து இறைநிலையினுடைய திருக்கூத்துன்னு சாமி பாடுறாரே, இறைவனுடைய கூத்து அப்படிங்கிறாரு. அப்படிங்களாங்க, ரொம்ப அற்புதங்கய்யா. ஆனா அப்ப நம்ம அம்மா அப்பா செஞ்சதெல்லாம் நமக்கு தான் அதுக்கு பின்னாடி கூட வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த எண்ணத்துக்கு மட்டும் இவ்வளவு வலிவு இருக்கா, உடனே அதனுடைய தன்மை வெளியே வந்துருமா அப்படின்னு நானே ஆராய்ச்சி பண்ணேங்க. இல்லம்மா, நம்ம அப்பா அப்பா செஞ்சது மட்டும் நம்மகிட்ட இல்ல, அவங்களுக்கு முன்னாடி உள்ளதும் எல்லாமட்ட இருக்கு. சரி சரி சரி. வித்து தொடராக வருகிறது, வித்து தொடராக வந்துட்டு இருக்கு. எது யாரோடது எங்க வருது தெரியாது, நமக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது கண்டுபிடிக்க முடியாதனாலதான் நமக்கு வந்து பதிவுகள் வந்து கடத்தப்படுதுங்கிறது நம்மளால வந்து சரியா சொல்ல முடியல. இப்ப என்னுடைய பதிவு என் பிள்ளைங்க கிட்டே முழுசுமா வேலை செய்யும் சொல்ல முடியாது. ஏன்னா என் குழந்தைகள் அவங்க பிள்ளைகள் கிட்ட இல்லைன்னா அவங்களுடைய பிள்ளைகள் கிட்ட ஒரு 4 தலைமுறை கழிச்சு கூட இந்த செயலுக்கு வரலாம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. அற்புதமான விளக்கங்கள் ஐயா. உங்களுடைய அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிமா, மாலதிமா, வாய்ப்பு தந்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்து தேவிராணி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேவிராணி அம்மா, அன்பு செய்துக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இறைநிலையுடைய தன்மை எல்லாம் தான் நம்முடைய தன்மையாக இருக்கின்றது அருள் தந்தை நமக்கு கொடுத்திருக்கிற தத்துவம், அப்படிதானுங்க ஐயா. அப்போ இறைநிலையில வந்து அதனுடைய தரம் வந்து வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இது இருக்கு. பேரறிவு பேராற்றல் வந்து நமக்குள்ள இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுதுங்க. வற்றாயிருப்புன்றத எதை நம்ம எடுத்துக்கலாம்? கர்மயத்துல இருக்கிற பதிவு தாமா.
ஓ, பதிவுதான் வற்றாயிருப்பா இருக்குங்களா? கருமையம் தானே உங்களுக்கு, கருமையமாக கரு மையம் கொண்டிருக்கிற இடம் தானே கருமையம். ஆமாங்க ஐயா. அது வற்றி போகுதா? போறது நம்மளுடைய இல்லைங்கய்யா. கருமையத்திலேயே அந்த சுத்தவெளி இருக்கிறது சொன்னா அந்த சுத்தவெளியை எங்கேயாவது குறைஞ்சு போக போதா? குறையாதுங்கய்யா, வளர்ந்துட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான். இப்ப காலம்ங்கிறதுங்கய்யா நம்ம காலம்ங்கிறது அதிர்வு தான். காலம்ங்கிறது அதிர்வு. அந்த அதிர்வு இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட உடல் ரீதியா மன ரீதியா நிறைய மாற்றங்கள் உருவாகிறதுக்கு அது ஒரு காரணம். மனம் அதிர்வு வந்து மனம்னு ஆமா, அதிர்வு இருக்கிறதுனாலதான் உடல் ரீதியாகவும் மாற்றங்கள் வருது, மனசுலயும் மாற்றங்கள் வருது. இந்த அதிர்வு இல்லைன்னா இது ரெண்டுலயும் மாற்றம் வராதுல்ல. சரிங்கய்யா. அப்ப காலம்ன்றது நம்ம உடல் மன இயக்கத்தோடைய மாற்றங்களை, இயக்கத்தோட மாற்றங்கள். சரிங்க. அப்புறம் திறம் 3ன்னு சொல்லும் போது பரிணாமம், இயல்பூக்கம், கூறுதல் அறம்னு சொல்றோம். ஐயா, இந்த பரிணாமத்தை வந்து நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம வளர்ந்து வர்ற அந்த வளர்ச்சி பருவங்களை எடுத்துக்கலாமாங்க ஐயா? அதாவது பரிணாமம்ங்கிறது சாமி அதாவது சொல்லல, ஒவ்வொரு வளர்ச்சி பருவம் மட்டும் சொல்லல. இப்போ ஓரறிவு பொருளே 2 அறிவாக தன்மாற்றம் பெறுதுல்ல. ஆமாங்கய்யா. இப்போ ஒரு தாவரம் இருக்கு, அந்த தாவரத்தினுடைய விதைகள் தான் அடுத்த தாவரத்தை அதனுடைய ஜெனரேஷன்ஸை வந்து உருவாக்க போகுது. அப்படின்னா அதை முளைக்க போட்டா தாவரமா வரும், முளைக்க போடாம டப்பாலே அடைச்சு வச்சீங்கன்னா வண்டு வந்துருது, புழுவா மாறும். வண்டு எல்லாம் அப்புறம் புழு, அதுக்கப்புறம் தான் வண்டு. சரி. அப்போ ஓரறிவு தானாகவே மியூட்டேஷன்ஸ்ல 2 அறிவாக மாறுது இல்ல? ஆமாங்கய்யா. அது மாதிரி நாமளும் சில நேரத்துல தாவரம் போல அமைதியா இருக்கிறோம், சில நேரத்துல புழு போல மாறுறோம், எந்த இடத்துல வளைஞ்சு போகணுமோ. இந்த மியூட்டேஷன் நம்மகிட்ட இருக்குல்ல, அதாவது இடத்துக்கு தகுந்தாடி நம்ம வளைஞ்சு கொடுத்துறோம்லம்மா, ஆளுக்கு தகுந்தாடி நம்ம பேசுறோம்ல. ஆமா ஆமா, அதுதான் மியூட்டேஷன்ஸ், அதுதான் இயல்பூக்கம். செயல் விளைவு. அவ்வளவுதான். அப்ப இறைநிலையினுடைய ஆற்றல் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்ன்றது நம்மகிட்ட எப்படி வெளிப்படுதுங்க ஐயா? தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் நம்மிடத்துல எப்படி வெளிப்படுதுன்னா, இப்ப நமக்குள்ள இந்த சூழ்ந்த இறைநிலையினுடைய சூழ்ந்த அழுத்தம், நம்மள சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் அழுத்துறதுனாலதான் இங்க உயிர் துகள்கள் உற்பத்தி ஆகி கொண்டு இருக்கிறது, அழிந்து கொண்டு இருக்கிறது. சரி. இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுக்களாக மாறி 7வது தாதுவாகிய ஜீவித்து குழம்புல இருந்து உயிர் துகள் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த ஒவ்வொரு மாற்றத்தையும் உருவாக்குறது இது. இந்த சூழ்ந்த அழுத்தம் ஆற்றல் இல்லைன்னா, அழுத்த ஆற்றல் என்பது இல்லைன்னா இந்த மாற்றமே உருவாகாது இல்ல. உணவு மாறுற நிலைதான் சொல்லலாம்னு சொல்றீங்க. இயக்கம் நடக்குது இல்லம்மா, உள்ளுறுப்புகளோட எல்லா இயக்கத்தையும் கூட அந்த மாதிரி சொல்லலாமாங்க ஐயா? கண்டிப்பா எல்லா இயக்கத்துக்குள்ளேயும் அந்த அதிர்வு இருக்கதான் செய்யுது. ஒரு செல் இருக்குன்னா அந்த செல் வந்து தோன்றி இயங்கி மறையறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்குது இல்ல. அப்ப தோற்றம் இருக்கு, இயக்கம் இருக்கு, விளைவு இருக்கு, அப்புறம் ஒரு மறைவு என்பது. சரி. இந்த அத்தனையும் நிகழ்த்துறதுன்னா இந்த சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ நம்மகிட்ட மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்கள்லயும் உயிரற்ற பொருள்களையும் கூட இது இருக்குதுன்னு சொல்றீங்க ஐயா? ஆமா, அதத்தானே சாமி சொல்றாரு, உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலையை அறிவு என உணர்ந்து கொண்டேன். நான் முதலே பாடல சொன்னேன். உணர்ச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பொருட்கள் கூட ஒரு ஒழுங்காற்றல். இப்போ உப்புங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கு. அதே உப்பு தான் சில உப்புக்கள் பாய்சனா மாறுது இல்ல. இப்ப நீங்க கெமிக்கல் லேப்ல போனீங்கன்னா சால்ட் தான், எல்லாமே சால்ட் தான் இருக்கும். ஆனா ஒவ்வொரு சால்ட்டுக்கும் ஒரு பேர் வச்சிருக்கணும்ல. அந்த ஒவ்வொன்றுக்கும் தகுந்தாடி அதனுடைய தன்மைகள் மாறுது இல்ல. தன்மை மாறுது. அப்ப உருவம் மாறுது, தன்மை மாறுது, இயக்க ஒழுங்கு மாறுது. அதுக்குள்ள இருக்கிற அறிவு தானே அதை செயல்படுத்துது. நம்மகிட்ட இந்த எல்லாமே இருக்கு, உட்பொருளாக இருக்கு. அதுல இருந்து வந்ததுனால நம்ம டீம் இருக்கணும், எல்லா பொருட்டையும் அத்தனையும் இருக்கணும். ஓகேங்க, சிறப்பான விளக்கம்யா, வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு இது, இப்ப நான் வந்து ஒரு தவமையம் தொடங்கணும்ன்ற ஒரு எண்ணத்திலேயே இருந்தேங்க. அதுக்கான சூழல் வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்குங்கய்யா.
நீங்க எனக்காக ஒரு வாழ்த்து சொல்லுங்க ஐயா. மிக விரைவில் அந்த தலைமை ஆரம்பிச்சு சிறப்பா நடக்கணும்னு வாழ்த்து சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்க மிக விரைவாக ஒரு தவமையம் ஆரம்பிச்சு அதை திறம்பட நிகழ்த்தி ஒரு அறிவு திருக்கோயிலாக அந்த இடம் வளர்வதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாக அமைந்து வழிநடத்தி செல்லட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அடுத்து சாம்சங் SM-A266B அன்மியூட் சைடுக்கோங்க. முன்னையே நீங்க 2 தடவை ட்ரை பண்ணீங்க, சாம்சங் போட்டு வந்திருக்கீங்க. அன்மியூட் சைடுக்கோங்க. வாழ்க வளமுடன். சாம்சங் SM-A266B அன்மியூட் செய்ய ட்ரை பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து லட்சுமணன் காந்திமதி அம்மா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். காந்திமதி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. கேள்வி பதிலும் சரி, எல்லா உரைகளும் கேட்க ரொம்ப எல்லாமே அருமையா இருக்குங்க ஐயா. ஐயா எனக்கு 2 கேள்வி. அதாவது இப்ப உடற்பயிற்சி சார்ந்த ஒரு கேள்வியும் உடல் ரீதியான ஒரு கேள்வியும் ஒரு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாகவும் ஒரு கேள்விங்க ஐயா. அதாவது இப்போ சுகர் இருக்கிறவங்க வந்து அந்த மகராசனம் 2ஆம் நிலை செஞ்சோம்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இரணியா லைட்டா ஸ்டார்ட் ஆகிறப்ப மகராசனம் 2 செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குன்னா இது எப்படிங்க ஐயா ஹேண்டில் பண்றது? எந்த எக்ஸசைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது? ஒண்ணுங்க ஐயா. அப்புறம் இன்னொன்னு இந்த கேட்கலாமா ஐயா? அடுத்தது நான் பதில் சொல்லிடவா? மகராசனம் 1, 2 ரெண்டுமே செய்யலாம். நீங்க சுகர் குறைக்கிறதுக்கு அது 2 நேரமும் நல்லாவே செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹெரணியாவுக்கும் அதுக்கும் சிரமம் இல்ல. ஹெரணியாவுக்கு வந்து கபாலபதி பயிற்சி தான் செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கோம். மகராசனம் செய்ய வேணாம்னு எங்கேயும் சொன்னதாக எனக்கு தெரியல. சரிங்க ஐயா, செய்யலாம். நன்றிங்க ஐயா. ஐயா அடுத்தது இப்ப இந்த இயற்கை வந்து அதோட தன் கடமையை வந்து சரிவர செய்யறது சரியா இருக்கு. பட் வந்து நம்ம 6 அறிவு படைக்கப்பட்ட மனிதன் வந்து நம்ம ஒரு அன்றாட கடமைகளையும் சரி, ஒரு என்ன சொல்றது, டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது எல்லா இடத்துலயுமே மிஸ் ஆகுதுங்க ஐயா. அதை ஏன் சரியா நம்மளால கரெக்டா பண்ண முடிய மாட்டேங்குது? இப்போ உடற்பயிற்சி, காயல்பம், தியானம், அகத்தாய்வு எதுவா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நல்லதுன்னு தெரியுது. பட் அதை நம்மளால அது வந்து கரெக்ட் ஷெட்யூலுக்கு நம்ம கொண்டு போய் பண்ண முடியலங்கிற ஒரு விஷயம். அது மாதிரி எல்லா விஷயங்களும் தெரியுது, பட் அதை செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு காரணம் என்னங்க? மனசுக்கும் உடம்புக்குமே போராட்டங்கள் இருக்கு. இது எப்படிங்க தவிர்க்கிறது? இன்னும் நம்ம தேவையை குறைச்சிட்டீங்கனாலே சரியா வந்துடுயா. தேவைகளை குறைத்து கொண்டாலே இத்தனைக்கும் பிரச்சனை சரியாயிடும். எது தேவை, எது அவசியம் தேவை அப்படின்னு நீங்க தெரியணும். முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு எது அவசியம் தேவை, எது தேவையில்லை அப்படின்னு தெளிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல இது தேவை, இது செய்யணும், இது தேவையில்லை, இதை விட்டுலாம். அப்படி நீங்க விட்டீங்கனாலே நிறைய நேரம் கிடைக்கும் உங்களுக்கு. நாம இன்னைக்கு தேவையில்லாத வேலைகளை அதிக நேரம் கொடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படி செஞ்சதுனால நிறைய சிக்கல்களையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்புறம் அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கே பல நாள் நம்ம போராட வேண்டியதா இருக்குது. அப்போ அந்த தேவைகளை முறைப்படுத்தினீங்கனாலே, அதனாலதான் வாழ்க்கை தத்துவ சுவாமி அழகா சொல்றார், தேவைகளை முறைப்படுத்தினாலே உங்களுக்கு வாழ்க்கையில காப்புகள் கிடைச்சிடும். காப்பு கிடைச்சிருச்சுனாலே அறநெறி சார்ந்த வாழ்க்கை நீங்க வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. அறநெறி சார்ந்த வாழ்க்கை வாழுகிற போது உங்க வாழ்க்கையில முழுமை பெற்றை அடைய முடியும். அப்படிங்கிறதுதான் வாழ்க்கை தத்துவ பாடமாகவே நமக்கு சாமி கொடுத்துருக்குறாங்க. அதுல அந்த தேவைகளை முறைப்படுத்துறதுல சரியா அச்சீவ் பண்ணிட்டோம்னா இந்த சிக்கல் இருக்காது, நேரம் தானாக நமக்கு கிடைக்கும். ஐயா அதுல ஒரு சின்ன கேள்விங்க ஐயா. இப்போ ஸ்கூல் லைஃப்ல இருக்கிறப்ப, இப்போ ஸ்கூல்ல போய் நீ படிங்க அப்படிங்கிற ஒரு அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி சொல்றப்ப எந்த ஒரு வேலையும் இல்லை, படிக்கிறோம், வேலைக்கு ஸ்கூல் போறோம், வரோம் அப்படிங்கிறோம். ஒரு வளர்ந்து வந்த பிறகு இண்டிவிஜுவலா ஒரு வேலைக்குன்னு ஒரு இது போறப்பையா இருக்கட்டும், அவங்க ஒரு குடும்ப சூழலுக்கு வரப்பையா இருக்கட்டும், இண்டிவிஜுவலிட்டி எடுக்கிறப்ப நிறைய பொறுப்புகள் வரப்ப, மற்ற விஷயங்கள் செய்யறப்ப நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஆகுறப்ப இந்த மாதிரி ரெகுலரிட்டியா செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியாம போகுதுங்களா ஐயா? இது எப்படி வகுத்து சரி பண்ணி கொண்டு போகுதுங்க ஐயா? அதுக்குதான் நான் சொன்னேன், எது ரொம்ப முக்கியம் அவசியம்னு பார்க்கணும். அதாவது நாம வந்து எப்ப நீங்க வந்து இதுக்கு பிரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, எந்த விஷயம் உங்களுக்கு அதாவது முக்கியம் இல்ல, இது பரவாயில்ல செஞ்சா உண்டு, செய்யலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க எங்க பிளெக்சிபிள் ஆகுறீங்களோ அந்த செயலை தான் நம்ம விடுவோம். எது செய்யணும் அவசியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நம்ம செஞ்சிருவோம். கரெக்டா? ஆமாங்கய்யா.
அது நம்ம மனசு இது அவசியமான விஷயம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அது செய்யுது. இது செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எங்க பிளெக்சிபிள் ஆயிருந்தோ அந்த அந்த விஷயத்த விட்டுட்டு போயிடுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்த செய்யணும்னா எது வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி அவ்வளவுதான். அததான் சொன்னேன், தேவையை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் தான். இப்ப என்னோட நிலைகள்லாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வரதே முடியாத சூழல்கள் தான் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கமிட் ஆயிடணும். இன்னைக்கு இந்த வகுப்பு அப்படின்னு கமிட் ஆயிட்டோம்னா நான் மற்ற வேலையெல்லாம் விட்டுறேன். எனக்கு இது அவசியம், இன்னைக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு வந்துடுவேன். இல்ல இன்னைக்கு இது வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இப்ப இன்னைக்கு நான் இல்லைன்னா வேற யாராவது நடத்துவாங்கன்னா நான் இங்க வர மாட்டேன், பிளெக்சிபிள் ஆயிடுவேன். நான் போனாதான் வகுப்பு நடக்கும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா போயிடுவேன். கரெக்டா? அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை நீங்க ஏற்படுத்திட்டோம். எப்போதுமே நமக்கு நேரம் கிடைக்க போறது கிடையாது. எப்போதுமே நம்ம நேரத்தை ஒதுக்கி வந்து பயிற்சிகளை செய்யறதோ இல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்துக்கிறதுக்கோ நமக்கு மேல போக போக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுது அப்படின்னு நினைக்க உங்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கு நேரமே இருக்காம தான் போகுது. என்னைக்கு இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்ம வந்து பொறுமையா உட்காந்து நம்ம கவனிக்கப்படும், அது வாய்ப்பே இல்லை. அதனால நம்ம தான் அதுக்கு இடையில ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இந்த டயத்துல நான் இந்த வேலையை தவிர வேற எந்த வேலைக்கும் எனக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணணும். அந்த முடிவு பண்றதுக்கு ஒரு தெளிவு வேணும்ல. இது ரொம்ப அவசியம், இது செஞ்சா எனக்கு அது நம்ம மனசு எப்போதுமே ஒரு பெனிஃபிட்டை எதிர்பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கும். பையனை எதிர்பார்த்தா வேலையை செய்யும். சரிங்க. அந்த பயன் இதுல வந்து ரொம்ப கிடைக்குது, இந்த வேலை செஞ்சா எனக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு நீங்க எப்போ உங்க மனசு நம்புதோ அப்ப அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதனால மனசுக்கு தெளிவு வேணும். அந்த தெளிவை வர்றதுக்கு நீங்க நல்லா தவம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு காலையில ஒரு 15 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 15 நிமிஷம் தவத்துக்கு இடம் கொடுத்து நான் இந்த தவத்தை கட்டாயம் செஞ்சே ஆவேன் இந்த டயத்துல, அதுவும் இந்த டயத்துக்கு கரெக்டா போயிடுவேன் அப்படின்னு வச்சுக்கணும். ஒரு காலையில 6 மணிக்கு கட்டாயமா இருந்துச்சு தவத்துக்கு உட்காந்துருவேன். தவம் வருதோ வரலையோ கண்ணை மூடி சும்மா உட்காந்துருப்பேன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த நிர்பந்தத்தை உருவாக்குனீங்கன்னா சாதிச்சிடலாம். ஓகேங்க, சிறப்புங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நிறைவாக மாரிமுத்து ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். மாரிமுத்து ஐயா, அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. மாரிமுத்து ஐயா. ஐயா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியா? சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம இந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, சிஸ்டத்துல இருக்கீங்க. இது ரெண்டுத்தையும் வந்து நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு நிலைகளை நம்ம எடுத்து நம்ம வந்து அவங்கள வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். அவங்கள வந்து நம்ம சின்னத்து மூலமா அவங்க எல்லாம் செஞ்சாதான் சில பேர் செய்யறாங்க அப்படின்னு அவங்க மனசுல அதாவது நம்ம வந்து அமைதியா சொன்னோம்னா அந்த அவங்க வந்து சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. சில நேரங்கள்ல வந்து அந்த வேலை முடியணும், அவங்களும் இந்த சம்பளம் வாங்குறாங்க, அதை உணர்த்தது அது உணர்ந்து அவங்களும் செயல்படணும் பண்ணும்போது பாத்தீங்களா ஐயா, அப்ப வந்து நம்ம ஐயா சொல்றது நடிப்பு சினம் அப்படின்றத நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்கள எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றதுங்க ஐயா? நம்மளுடைய சிஸ்டத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம இந்த பயிற்சி பண்றோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. தவறு நம்ம மத்தவங்களுக்கு நம்ம கஷ்டம் கொடுக்காம நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எதிரில் இருக்கவங்க வந்து அதை நம்மள வந்து இவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டாரு, அட்வான்டேஜா நிறைய எடுத்துக்கிறாங்க. அதுல நீங்க ஒர்க் பண்றதுனால நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நீங்க நம்ம சிஸ்டத்துல இருக்கிறதுனால சொல்றேன், நம்ம எப்படி இதெல்லாம் ஹேண்டில் உண்மையில அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். இப்ப நாம வந்து கொஞ்சம் சாஃப்டா போயிட்டோம்னா அவங்க அட்வான்டேஜா போயிடுவாங்க, அதை வந்து அவங்க சாதகமா மாத்திக்கிறாங்க. அதனால நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வந்து சில விஷயத்துல நாம கடுமையாதான் ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். அவங்க மனசு நோக்கம்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா இன்னும் அவன் தவறு செஞ்சுட்டு தான் இருப்பான். அந்த இடத்துல நாம வந்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துத்தான் ஆகணும். எடுத்தாத்தான் நம்ம அந்த இடத்துல அந்த சூழலை சரிப்படுத்த முடியும். அப்படிங்கும்போது எடுத்துதான் ஆகணும். அதுல எந்த இடத்துலயும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அது பொறுப்பு, அந்த கடமையை சரியா செஞ்சிடணும். அது வந்து நம்ம கடமையை சரியா செய்யணும். 3 தடவை வார்னிங் கொடுக்கலாம்,
அதையும் மீறி அவங்க வந்து சரியா செய்யலைங்கிற போது அடுத்த நிலைக்கு நம்ம போய் தான் ஆகணும். இப்ப இது வந்து தவறாகாதுன்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம இதுல. ஆமா, இது வந்து நீங்க உங்க வேலைக்காக செய்றீங்க. இப்ப நான் வேலைக்கு ஒரு இடத்துல போய் நான் சைட்ல போய் சத்தம் போடுறேன்னா எனக்கும் அவருக்கும் எந்த வித பர்சனல் வெஞ்சன்ஸும் கிடையாது. ஆமா 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 ஆமா. இப்ப நான் அவரை வந்து திட்டுறதுனால எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. எனக்கு வேலை முடியணும், அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. அந்த உணர்வுல நான் திட்டுறேன், அவ்வளவுதான். நான் மனசுல எதையும் வச்சுக்கிட்டு திட்டல, எனக்கு வேலை முடியணும், அதுக்காக செய்யறேன். சரிங்க, சரி, புரியுதுங்க. ரொம்ப அருமையா வரும்போது நம்மளையும் பாதிக்காது, அவங்களையும் பாதிக்காது. அதான் அவங்க வாழ்த்தவும் செய்யறோங்க ஐயா. அந்த மாதிரி சரி உங்களை மனசுல நினைச்சு அந்த மாதிரி வாழ்த்தவும் செய்யறோம் அப்படின்னு கூட அவங்க சில நேரங்கள்ல வந்து நம்ம வாழ்த்த அவங்களுக்கு அதுல அந்த நிலையில அவங்க இல்லாததுனால அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆமா, அதனால அது சில இடத்துல நாம அப்படித்தான் சொல்லணும், நடிப்பு சினத்தை காட்டித்தான் ஆகணும். சில இடத்துல வீசிதான் வேலை வாங்கி ஆகணும். சரிங்க, அது நம்ம பாதிக்கப்படாம நம்ம பாத்துக்கணும். அதான் நம்ம உடம்பு மனசும் பாதிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு நாள் கத்தலாம், ஆனா உங்களுக்கு பிபி ஏறக்கூடாது, அவ்வளவு. அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டிங்க ஐயா, நம்மளோட சிஸ்டத்துல. நம்ம ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு அவங்களுக்கு கத்தி போய் நம்மளுக்கு உடம்பு இதா போயிடும். அவங்க நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருப்போம், ஏன் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவு சத்தம் போடதான் செய்யறேன், கத்ததான் செய்யறேன். அடுத்து கொஞ்ச நேரம் ஆகி எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்படியே கூலா பேசி நான் எதுக்கு சத்தம் போட்டேன் அப்படின்னு சொல்லி, இதுதான் விதி மத்தியால் வெல்றது. காலையில சத்தம் போட்டுருப்பேன், சாயந்தரம் போகும்போது எதுக்குப்பா அவனை சத்தம் போட்டேன், நீ வேலை செய்யல அதனால திருத்தினேன், இப்ப நீ வேலை செஞ்சுட்ட, சந்தோஷம், நல்லா இரு அப்படின்னு அவனை ஒரு வாழ்த்திட்டு கூட்டிட்டு போய் ஒரு டீயை வாங்கி கொடுத்து அப்படியே ஒரு சமாதானம் போயிட்டா அவனுக்குள்ளேயும் நம்ம மேல ஒரு நல்ல மதிப்பா. சோ காலையில நம்ம திட்டாலும் சாயங்காலத்துல அந்த தன்மையோட அவனை பேச ஆரம்பிக்கணும் இல்லைங்கய்யா? அதுதான் வேணுங்க. நீங்க பேசுறது வந்து வெஞ்சத்தை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. சில அதிகாரிகள்லாம் இருக்கிறோம்ல, அவரை வாங்கலான்னு, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஐயாவே ஒரு இடத்துல வேலை செய்யும் போது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு எழுதிருக்காருங்கய்யா. அதனால அவர் முடியாம தானே ரிசைன் பண்ணியே வந்தார். ரிசைன் பண்ணிட்டே வந்திருக்காரு. அந்த நிலையில அவர் அது தெளிவா எழுதியிருக்காரு. அதாவது வந்து அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி தவறு செய்ய சொன்னா அந்த இடத்துல நான் பண்ண மாட்டேன். ஆமா ஆமா, பண்ண மாட்டேன் நானு. அந்த மாதிரி நான் பண்றதுன்னு அந்த வேலையில இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஐயாவே எழுதியிருக்காரு. சில இடங்கள்ல எழுதியிருக்காரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துட்டேன், நாம நல்லா பயிற்சி பண்ணி நல்லா தவம் பண்ண ஆரம்பிக்கிற போது நமக்கு ஒத்தவங்க தான் நம்ம கூட இருக்க முடியுது. நமக்கு ஒத்தவங்களா இல்லைன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு அவங்க போயிடுறாங்க, இல்லைன்னா நாம டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற பக்கம் போயிடுறோம். ரெண்டு விஷயம் நடக்கும். ஆமா, ஒண்ணும் அதாவது ஐயா சொல்லுவாங்கல்ல, ஒதுங்கு இல்லைன்னா ஒதுக்கிது. நாம ஒதுக்கிறோம் இல்லைன்னா அதுவா ஒதுக்கிறோம். சரி, ரொம்ப அருமையா விளக்குறீங்க. உண்மையிலே நான் வந்து இதை கேட்கணும் தான் நினைச்சிருந்தேன், நானும் இருக்கிறேன். இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல இது சந்தேகம் கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. நீங்க நிறைய விளக்கங்கள் கொடுக்கும்போது பயிற்சி செய்யறோம், நம்ம வந்து எல்லாமே வாழ்த்துறோம், தவம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அங்க போகும்போது இவங்களை நம்ம கஷ்டப்படுத்த வேண்டியது இருக்கு. ஆனா இந்த கடமை உணர்வுன்றது வந்து ஐயா ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு நிறைய இடங்கள்ல. அந்த கடமையை நம்ம செய்துதான் ஆகணும். அது ஐயாவே ஒரு பாடலிட எழுதியிருக்காரு, கடவுளை வணங்கும் முன் கடவுளை கடமை விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ரொம்ப அருமையா விளக்குங்க ஐயா. பார்க்கலாம். நன்றி ஐயா. அடுத்த நிறைவாக ராம் ஐயா அவர்களை கேள்வி கேட்க அன்போடு அழைக்கிறோம். ஐயா ராம் ஐயா, அன்மியூட் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 33-34 வயசு ஆகுதுங்க ஐயா. இப்ப வந்து நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க. இப்ப டிவி பாக்குறது, நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி போறது, இது பண்றது, பிளஸ் இந்த வேதாத்திரியம். இப்ப நீங்க உங்களோட அனுபவத்துல சொல்லுங்க. இப்ப இந்த வேதாத்திரியம் வந்து உங்க வயசுல கடைபிடிச்சவங்க எவ்வளவு நல்லா வாழ்க்கையில இருக்கிறாங்க, மத்தவங்க எந்த மாதிரியான வாழ்க்கை வந்து ஒரு நிறைவான அமைதியான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன மாதிரி, அதாவது பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையில இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப நானே எடுத்துக்கோங்க, இவ்வளவு நிறைவா இருக்க முடியுதுல்ல. அது வாழ்க்கையில சிக்கல்கள் இருக்கிறதுன்னு சொன்னாலே அங்க நம்மகிட்ட பதிவுகள் இருந்தா தான், அந்த பாவ பதிவுகள் இருந்தா தான் வாழ்க்கையில சிக்கல்கள். பாவ பதிவுகளுடைய அளவு குறைய குறைய உங்களுடைய வாழ்க்கை சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா நம்ம செய்யறதுலயே தவறு செஞ்சிடக்கூடாது. இப்போ அடிக்கடி எங்க பேராசிரியர் சொல்லுவாங்க, மொத்தம் அப்படியே 4-5 பசங்க சேர்ந்து ஒரு
ஆமை அப்படி ஊர்ந்து போயிட்டு இருக்கு, தடியை எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ போற போக்குல ஒருத்தர் என்ன பண்ணிருக்கான், என்னடா பண்றீங்க அப்படின்னா, இந்த ஆமையை அடிச்சு சுட்டு சாப்பிடலான்னு பாக்குறோம், ஆனா அடிக்க அடிக்க அது ஊர்ந்து போயிட்டே தான் இருக்கு, சாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இந்த பசங்க. அப்ப அவன் சும்மா போகாம என்ன பண்ணிட்டு போயிருக்கான், அதை திருப்பி போட்டு அடிங்கடா, இப்படி அடிச்சீங்கன்னா மேல ஓட்டுல தான் அடியும், ஓட்டுல அடி விழுந்துச்சுன்னா சாகாது, திருப்பி போட்டு அடிச்சீங்கன்னா செத்து போயிடும், அப்புறம் சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்ப இவ்வளவு நேரம் இவன் தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த பசங்க நன்மையை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டு போனான், உயிரை கொல்லாம. அவன் போற போக்குல என்ன பண்ணிட்டு போனான், திருப்பி போட்டு அடிங்கடா செத்து போயிடும் சொல்லிட்டு போனான்ல. இப்போ இந்த இந்த வினையை செய்ய வச்சது யாரு, அவன் தானே. இது மாதிரி நாம நல்லது செஞ்சுக்கிட்டு இருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லது செய்து கொண்டுதான் இருப்போம். நம்ம வாழ்க்கையில சில நண்பர்கள் போற போக்குல நம்மளை தவறு செய்ய வச்சு அதனால நம்ம வாழ்க்கையில சிக்கல்களை அனுபவிக்கிறதுக்கான வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அங்கதான் நம்ம விழிப்போடு இருக்கணும். அந்த விழிப்பு நிலை வந்துருச்சுன்னா வாழ்க்கையில எங்கேயும் நம்ம சிக்கிர மாட்டோம், சிக்கல்னா சிக்கல் வராது. இத நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்குதான் அடிக்கடி நான் சொல்றது உண்டு, டெய்லியும் காலையில எழுந்த உடனே அருட்காப்பு போட்டுக்கணும். இப்ப நான் டெய்லியும் ஒரு வெளியில வண்டி எடுத்த உடனே வெளியில அருட்பேராற்றல் கருணை, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக சொல்லிட்டு, இன்று நான் போகக்கூடிய என்னுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய அத்தனை செயல்களுக்கும் இறையர்களும் குருவர்களும் துணையாக இருக்கட்டும் இல்லையா. இது நான் இன்று போகக்கூடிய அத்தனை காரியங்களும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு, அமைதியும் அளிக்கட்டும் அப்படின்னு எனக்கு நானே ஒரு ஆட்டோசேஷன் எடுத்துக்கிட்டு அந்த என்னை சுத்திலும் அந்த காந்தத்தால ஒரு கவசத்தை உருவாக்கி கொண்டு வெளியில போகும்போது நான் போறதுக்கு முன்னாடி அந்த இடம் பிளெக்சிபிள் ஆயிடும். அந்த இடத்துல எனக்கு என்ன தேவையோ அதை செய்ய முடியுது அப்படிங்கிறத நான் அனுபவிக்க முடிஞ்சது. நான் நிறைய இந்த காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள்ல அந்த பயிற்சி செய்யற போது என் வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். இன்னைக்கும் சிறப்பா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதான் நீங்களும் செய்து பாருங்க. சாமி அதை தான் சொன்னாரு, நான் செஞ்சு பார்த்தேன், அனுபவிச்சுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க செஞ்சு பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்க, பிடிக்கலன்னா விட்டுடுங்க. அதுவும் மகரிஷி ஐயா இதை திட்டமா பண்றதுக்கு 47 வயசும் என்னமோ ஆயிடுச்சுங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ஆமா, நமக்கு இப்ப அவர் கஷ்டப்பட்டு அவர் கண்டுபிடிச்சு உருவாக்குறதுக்கு தான் லேட்டு. அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாரு, எடுத்து சாப்பிடறதுக்கு நமக்கு என்ன கஷ்டம் இல்ல. நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை, அதுவே அப்படியே எடுத்துக்கொண்டாலே போதும் வாழ்க்கைக்கு. அந்த ஏஜுக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்சிருச்சு. மகரிஷி ஐயா கண்டுபிடிச்சு இது பண்றது நமக்கு இப்ப எனக்கெல்லாம் ஒரு 30 வயசுலயே மன்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சது. ஆமா, இப்ப அந்த பயிற்சியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அவர் என்ன பலன் ஆரம்பிச்சாரோ அதே பலன் நமக்கு கிடைக்கும்ல. கண்டிப்பா. ஐயா, இன்னொரு கேள்விங்க. இப்ப முன்னாடி ஒரு அன்பர் கேட்டாரு, இப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறாங்க வாழ்க்கையில, அதுக்கு கர்ம வினைதான் காரணம். இப்ப அவங்களே ஏதோ ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில திரும்பி வராங்கன்னா அவங்களை நம்பலாமா வேண்டாமா, அவங்கள்ட்ட எப்படிங்க உறவு? விழிப்பு நிலையோட இருக்கணும். அந்த இடத்துல ரொம்ப நம்பிக்கைங்கிறது தேவையில்லை, விழிப்பு நிலைங்கிறது அங்க நமக்கு மிக முக்கியம். எந்த அளவுக்கு அவங்களோட தொடர்பு. அதனாலதான் சாமி சொல்லுவாங்க, மனித வாழ்க்கையில 5 வகை பற்றுகள் ஏற்படுவது இயல்புதான். பொருள், மக்கள், புகழ், அதிகாரம், செல்வாக்கு, இந்த பால், செக்ஸ், அந்த உணர்வுகள் ஏற்படுறது இயல்புதான். ஆனா இங்கே அளவோடு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு எந்த அளவுக்கு தேவையில்லையோ அந்த அளவுக்கு விடுபட்டு வந்துட்டீங்கன்னா சிரமம் இல்லை. அந்த பச்சை பாசமாக எப்ப மாறுகிறதோ அக்க சிக்கல்களாக மாறிடும். அதனாலதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவை துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறீங்களோ அந்த உண்மையை உணர்ந்துட்டு அதுக்கு தகுந்தாடி அவங்க கிட்ட நீங்க பழகி கொள்ளணும். அந்த பழக்கம் தான் உங்களுக்கு துறவு நிலை. ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இருக்கணும், அல்ல இல்லாமல். நினைக்கிறப்ப அவங்க செஞ்ச துரோகம் தாங்க முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி. ஆமா, ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஆழ்மனதுல அதிகமா பதிவாயிருக்குது. அதுக்குதான் வாழ்த்து சொல்றோம். அது நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்கன்னு நினைச்சு வாழ்த்துட்டு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க மாலதி அம்மா. அன்மியூட் பண்ணாம எல்லாரும் அலோவ் பண்ணி क्वेश्चन கேட்டுச்சு. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா, நம்ம அனைவரும் கேட்டு விட்டார்கள் ஐயா. நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கி இறையோடும் குருவோடும் உயிர்கலப்பு பெறுவதற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே